ஹாய் கேரட்ஸ், ஐம் யூமிக்கி வேண்டு நம்ம டெக்கு கூட ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் த வீடியோ சீட் ஆர் ஸ்கிப் இட். சரிடா, ஸ்டோரிக்குள்ள போடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஜங்குக் தான் ஒரு ஃபோட்டோ வச்சு அழுது உட்காந்துருக்கான். அப்போ அந்த ரூம்குள்ளே யோங்கி வரான். யோங்கி பார்த்ததும் ஜங்குக் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ பின்னாடி மறைச்சி வைக்கிறான். அப்போ யோங்கி, என்னடா பின்னாடி மறைச்சி வைக்கிற? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லையா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா ஜங்குக்? நீ யார்? டெய்லியும் யாரோட ஃபோட்டோவை பார்த்து அழுகுறேன்ட்டு. நீ ஏன்டா தேவையில்லாமல் இப்போ பாரு அவன் நினச்சி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க? நீ சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? உன் மூஞ்சில நான் சிரிப்பை கூட இன்னும் பார்க்கல. நீ ஏன் ஜங்குக் இப்படி இருக்க? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை யோங்கி, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எதுவும் இல்லை. என் கண்ணை பார்த்து சொல்லு. நல்லா இருக்கும், உன் வாய் தான் சொல்லுது. ஆனால் உன் கண்ணு சொல்லியேடா. ப்ளீஸ்டா, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. இது உள்ளே வச்சுக்காத. எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜங்குக் உன்னை இப்படி பார்க்கறதுக்கு. நீ ஏன் இப்படி இருக்க? ப்ளீஸ்டா சொல்லுடா. இப்படி இருக்காத ஜங்குக். எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் உன் ஃப்ரெண்ட் தானே, எத்தனை வருஷமா உன் கூட இருக்கேன். இப்படி இருக்காத ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவங்க கேட்குறான். எதுவாக இருந்தாலும் மனசில் இருக்காது அப்படியே சொல்லு ஜங்குக் அப்படின்னும் போது அப்படியே ஜங்குக் அழுக ஆரம்பிச்சிடுறான் யோங்கி கிட்ட. யோங்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. யோங்கி, நான் என்கிட்ட பேசுறது இல்லடா. என்கிட்ட சண்டை போடுவான் தான், கோச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் என்கிட்ட பேச மாட்டான், என்னை அவாய்ட் பண்ணுவான் தான். ஆனா 2 மாசத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் என்கிட்ட வந்து பேசல. என்ன பிளாக் பண்ணிட்டான்டா. டேய், அவன் உன்னை பிளாக் பண்றது, பேசாம இருக்கிறது, சண்டை போடுறது, அப்போ உன்னை அவாய்ட் பண்ணிட்டு போறது, இதெல்லாம் நார்மல் தான்டா. அது உங்க 2 பேருக்குள்ள எப்பயும் நடக்கிறது தானே. அது நார்மல் தான். ஆனா அவன் எனக்கும் அவனுக்கும் பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்து அழிச்சிட்டான்டா. என்னடா சொல்ற? புரியல. அவன் எனக்கும் அவனுக்கும் மட்டும்ட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அதுல எங்க லவ் பத்திலாம் போடுவான்ல. ஆமா, அது எல்லாமே அழிச்சிட்டான்டா. நம்பர்லாம் கூட மாத்திட்டான். உனக்கு எப்படி தெரியும் நம்பர் மாத்திட்டான்ட்டு? இது காய் தான் சொன்னான், அவன் நம்பர் மாத்திட்டான்ட்டு. நீ இன்னும் அந்த காய் ஃப்ரெண்ட்ஷிப்பை விடலையா? அவன் சரியில்லடா. அவன் எப்ப பாரு உங்க லவ்ல எதனா பண்றதுலயே இருக்கான். இல்லடா, காய் அப்படிலாம் இல்ல. அவன் நல்லவன் தான், அவன் எதுவும் பண்ணல. அவன் மட்டும் இல்ல, நான் ஜிமின் கிட்ட கூட கேட்டேன், அவன் கூட நம்பர் மாத்திட்டான் தான் சொன்னான். ஃபர்ஸ்ட்லாம் சண்டை போட்டா ஜிமினாச்சும் என்கிட்ட பேசுவான், இப்ப அவன் கூட பேச மாட்டான். எல்லாருமே என்ன ஏதோ அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாம் விட்டு போச்சு. டேய் ஜங்குக், ரொம்ப எமோஷனல் ஆகாதடா. நீ போய் பேசிப்பாரு. அவன் என்கிட்ட பேச மாட்டான். ஜங்குக், நீ இங்க இருந்தா அவன் பேச மாட்டான் சொன்னா எப்படி? நீ காலேஜ் வந்து பார்த்தா தானடா தெரியும் அவன் பேசுவானா பேச மாட்டானான்ட்டு. நீ இங்கே உட்காந்தா எப்படி தெரியும்? இல்லடா, என்னால அவனை ஃபேஸ் பண்ண முடியாது. அங்க போயிட்டு அவன் என்ன அவாய்ட் பண்ணாரோ என்ன, என்னால தாங்கிக்க முடியாதுடா. எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. என் பிறந்த நாள் அப்ப அவன் எப்போ வரலையோ அப்பவே என் நம்பிக்கை போயிடுச்சுடா. என்ன பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளோ பெரிய சண்டையா இருந்தாலும், என் பிறந்த நாள் அப்ப அவன் எதுவுமே காட்டிக்க மாட்டான். அவன் எப்படி பார்த்துப்பான். நான் ஒரு விஷ் கூட அட்லீஸ்ட் உன்கிட்டயோ ஜிமின் கிட்டயோ கூட சொல்லி அனுப்பலடா. அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் யோங்கி? எனக்கு புரியல. அந்த அளவுக்கு என்ன தப்பு பண்ண? சரி ஜங்குக், அழாத. இங்க பாரு, நம்ம நாளைக்கு காலேஜ் போறோம்டா. ஒழுங்கா என் கூட வா. ஒழுங்கா வா ஜங்குக். வந்தாதான்டா தெரியும். இங்கேயே உட்காந்துருந்தா எப்படி?
என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல ஜங்கோக். என்ன விஷயம் நான் அவன்கிட்ட போய் டைரக்டா கேட்டுடலாம். நீ என் கூட வர, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போட்டு யோங்கி வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்போ இன்ட்ரோ சொல்லிடுறேன்டா. டேக்குக்கு 2 பேரும் ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக ரொம்ப லவ்வான கப்பிள்ஸ் தான். நிறைய சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போடும்போதெல்லாம் டேங்லா கொச்சிக்கிட்டு போயிடுவான். பேச மாட்டான் அந்த நேரத்தில். ஜங்குக்கு பிளாக் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருப்பார். ஆனால் திருப்பி கொஞ்ச நாள் ஆனதும் டேங்கே வந்துடுவான். ஸோ இந்த வாட்டி அப்படி தான் சண்டை நடந்திருக்கும். ஜங்குக்கும் திருப்பி வந்துடுவான் அப்படின்னு விட்டுருப்பான். ஆனால் 2 மாதம் ஆகியும் டயாங் வந்திருக்கவே மாட்டார். ஈவன் ஜங்குக்கோட பொண்ணாலப்போ கூட அவன் வந்திருக்க மாட்டான். ஜங்குக்கு ரொம்பவே எதிர்பார்த்துருப்பான். அவன் வரலன்னடும் அதுலேருந்தா ஒரு மாதிரி ஆகியிருப்பான். டயாங் ஜங்குக்கோசு பண்ண எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் ஜங்குக்கு வந்து லவ் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி ரொம்பவே அழுது ஒரு மாதிரி இருக்கான். ஸோ இப்படி நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. யோங்கி தான் ஜங்குக்கை கூப்பிட்டு காலேஜ் தான் போறா. ஜங்குக்கு வர மனசே இல்லை. அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கு. யோங்கி நான் வரலடா. நான் இந்த 2 மாதம் எப்படி வீட்டிலேருந்து படிச்சனோ அதே மாதிரி படிச்சுக்கிறேன். என்னை விட்டுரு. எனக்கு இங்கே வந்தா எங்கே பார்க்கணும் போல இருக்கும். அவன்கிட்ட பேசணும் போல இருக்கும்டா. அவன் என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனா என்னால் தாங்கிக்க முடியாது யோங்கி. ப்ளீஸ் நான் உள்ளே வரல அப்படின்னு கண்ணெல்லாம் கலங்கி சொல்கிறான். யோங்கிக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. நீங்கள் 2 பேர் பேசிக்கணும் தானே நான் கூட்டிகிட்டு வர்றதே. 2 பேர் பார்த்துக்கினா தான்டா பேசிக்க முடியும். இப்படியே கோவத்தோடையும் நீதி அழுகியோடு இருந்தால் எப்படிடா? வாடா போகலாம், போய் பேசி பார்க்கலாம். என்னதான் அவன் மனசில் இருக்குன்ட்டு போய் பேசினா தானே தெரியும் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே காலேஜில் போனதும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜங்குக் மிங்கியை தான் பார்க்குறாரு. மிங்கியும் ஜங்குக்கும் நல்ல பிரதர்ஸ் மாதிரி. மிங்கியை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக் பேசலாம் போகிறான். ஆனால் மிங்கியோ டக்குன்னு ஜங்குக்கோட காலரை பிடிக்கிறான். ஜங்குக் ஒன்றுமே புரியல. எதுக்குடா அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? உன்னை நான் சொந்த பிரதர் மாதிரி தானே நினச்சேன். அப்படிதான்டா உன்னை பழகுனேன். அப்படிதானே உன்கிட்ட பேசினேன். ஆனால் நீ இவ்வளோ சீப்பாக பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை ஜங்குக். உன்னை போய் என் பிரதராக நினச்சேனடா. கடைசியில் என் லவ்க்கு நீயே அது கூட எனக்கு பரவாயில்லடா. ஆனால் நீ எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே உன்னை அடிக்கணும் போல தோணுது. ஆனால் உன்னை பிரதராக நினச்சிட்டேன். என் மூஞ்சியை முனிக்கற ஜங்குக் அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுன்னு போகிறான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அவனுக்கு என்ன நடந்துச்சு என்னன்னு கூட சுத்தமாக புரியல. ஜங்குக்கும் யோங்கியும் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ யோங்கி தான் என்னடா ஆச்சு அவனுக்கு? எதுக்கு இப்படி பண்ணிட்டு போகிறான்? யோனாக்கும் இவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சா? இந்த ஒன்றும் புரியலையே, நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். யூனா வேறு யாரும் இல்லை, டயாங்கோட சிஸ்டர் தான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அவன் ஆல்ரெடியே வந்து டயாங் பேசலை அப்படின்னு ஒரு இதுவில் தான் வந்திருப்பான். இப்போ மிங்கியும் இப்படி பண்ணிட்டு போகிறது அவனால இன்னும் சுத்தமாக முடியல. அப்போ யோங்கி தான் டேய் இதுக்கும் உன்னோட டயாங் பேசாததுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குடா. இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம டயாங் கிட்ட தான் கேட்கணும். இதை கேட்டால் எல்லாமே என்னன்னு தெரியும். வா நம்ம போகலான்ட்டு யோங்கி தான் பிடிச்சி டயாங் இருக்க பிளேஸ் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. டயாங்கோட கிளாஸ் ரூம் தான் போய் பார்க்குறாங்க. டயாங் ஜிமின் கிட்ட பேசி பிரிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு டயாங்கை பார்க்கும்போது ஜங்குக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு மாதிரி ஆகுது. இப்பயே போயிட்டு ஓடிப்போ அவனை கட்டிப்பிடிச்சி அழுகணும் போல இருக்கான். அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறான். அப்போ ஜிமின் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே டயாங் கிட்ட சொல்கிறாரு, டயாங் ஜங்குக் வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்கிறாரு. டயாங்கும் திரும்பி பார்க்குறான். ஜங்குக் அங்கே நிற்கிறத பார்த்தோன்னே அப்படியே டயாங் கண்ணில் அப்படியே ரெட் ஆகுது. அவன் செமக்கோ வருது. அப்படியே பெஞ்ச்லேருந்து ஏஞ்சி செமக்கோமா அப்படியே ஜங்குக்கை மதிக்காமல் அப்படியே வெளியே போகிறான். ஜங்குக் அப்படியே டயாங் பின்னாடி தான் போகிறான். டயாங் டயாங் நில்லு டயாங் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கையை பிடிக்கிறான். ஆனால் டயாங் அப்படி ரொம்ப ஹார்ஷாக உதறி விட்டு அப்படியே போகிறான். ஜங்குக் திருப்பியும் ஓடி போய் டயாங் நிற்கிறான் அப்படியே மறைச்சு. டயாங் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கீழே பார்த்த மாதிரி அப்படியே கோவமாக நின்றுட்டு இருக்கான். இப்போ எதுக்கு என் முன்னாடி வந்து நிற்கிற? எனக்கு வலியை விடு, நான் போகணும். டயாங் என்னடா பண்ண? ஏன்டா என்கிட்ட பேசிட்டு? நான் என்ன தப்பு பண்ண டயாங்?
சொல்லு, நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேற? எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்பயோ சண்டை போட்டா என்னை அவாய்ட் பண்ணிட்டு போவதா, என்னை பிளாக் பண்ணிட்டு போவோ, பேச மாட்டேன், அதெல்லாம் ஓகே தான். ஆனா என் பிறந்த நாளப்ப கூட நீ வரல டயம். ஏன்? அதை விட நம்ம ஐடி டெலீட் பண்ணிருக்க. ஏன் டயம்? ஏன் எதுக்கு இப்படி பண்ற? இங்க பாரு ஜங்கோக், உன்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. வழிய விடுறியா? தயவு செஞ்சு வழிய விடு. நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இங்க விட்டு போ. நீ சொல்ற வரைக்கும் நான் போக மாட்டேன். நீங்களும் வேற என்னாலதான் லவ் இதுவாயிடுச்சுன்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுதான் சொன்னாதானே எனக்கு தெரியும். நான் என்ன தப்பு பண்ண சொல்லு டயம், ப்ளீஸ். ஓ, எதுவுமே தெரியல ஜங்குக் உனக்கு? பா, என்னம்மா நடிக்கிற? நானா? நான் நடிக்கிறேனா? என்ன டயம் சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எதுவும் புரியாம இல்லடா. நான் தான் இது வரைக்கும் எதுவுமே புரியாம பைத்தியக்கார மாதிரி உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் புரிஞ்சுது நான் தான் பைத்தியம் அப்படின்ட்டு. ஐயோ டயம், நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியலடா. எனக்கு தெளிவா சொல்லுடா. எதுவா இருந்தாலும் தெளிவா தானே சொல்றேன். ஹைரா யாருன்னு தெரியுமா? இப்படி கேட்டதும் ஜங்குக்கு ஒன்றும் புரியல. அவனை யோசிச்சு பார்க்கறான் ஹைரா யாருன்ட்டு. அவனுக்கு ஹைரா யாருன்னே தெரியல. ஹைராவா? யாரும் தெரியல. பா, என்னம்மா நடிக்கிற ஜங்கோக், எனக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சுடா. இதுக்கு மேல ஏன்டா இப்படி நடிக்கிற? என்னால முடியல ஜங்கோக், ப்ளீஸ் இப்படிலாம் நடிக்காத. ஐயோ டயம், சத்தியமா எனக்கு ஐரா யாருன்னே தெரியாதுடா. நீ ஏன்டா இப்படிலாம் பேசுற? யாரா அந்த ஐரா? ஹைரா யாருன்னு உனக்கு தெரியாதுல? வா, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக் கைய பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாரு. ஜங்குக்கு பயங்கரமா வலிக்குது. ஏன்னா டயாங்கோட கிரிப் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. டயாங் ஜங்குக்கை இழுத்துட்டு போய் ஒரு பொண்ணு முன்னாடி தான் விடுறாரு. இப்ப தெரியுதா ஹைரா யாருன்ட்டு அப்படின்னு அந்த பொண்ணை காட்டுறாரு. ஜங்குக்கு அந்த பொண்ணை பாக்குறான். ஜங்குக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு யாருன்ட்டு அவனுக்கு சத்தியமா தெரியல. அப்படியே திருன்னு முழிக்கிறான். என்ன முழிக்கிற? இவதான் ஐரா. இப்ப தெரியுதா இவ யாருன்ட்டு? இவ யாருன்ட்டு எனக்கு தெரியல டயம். இவ யாரு? ஐயோ ஜங்கோக், இப்படி நடிக்காதரா. எனக்கு தலைலாம் வில்லிக்குது. எனக்கு ஆல்ரெடி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நீ மேல மேல என் பைத்தியத்தை ஏத்தாலடா. எதனா இதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஜங்கோக், என்னை பேச வைக்காத. எனக்கு உனக்கு மேல பைத்தியம் பிடிக்குதுடா. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. என்னால முடியல, ப்ளீஸ். தெளிவா தானே சொல்லணும். தெளிவா சொல்றேன். தோ இவதான் இப்போ உன்னோட அருமை காதலி இவதானே அப்படின்னு கேக்குறான். ஜங்குக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல. அவனுக்கு ஷாக்கா இருக்கு. என்ன, ஏன் காதலியா? டயம், இந்த பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. இவளை எப்படி நீ என் லவ்வரு சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் தாடா. இத்தனை நாள் பிடிச்சிருந்தது, இப்பதான் தெளிஞ்சது. ஆஹா, என்னமோ பேசி வச்சிருக்க ஜங்கோக் இவகிட்ட. ஆஹா டயாங், அழக்கூடாது, போதுண்டா. அழுது தண்ணியே வத்திருச்சு. அந்த அளவுக்கு அழுதுட்டேன். இனி அழுற அளவுக்குலாம் என்கிட்ட தண்ணியும் இல்ல, சக்தியும் இல்லடா ஜங்கோக். போதும், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஜங்கோக். இதுக்கு மேல ஏன்டா நடிக்கிற? நீ என்ன சொல்ல வரேனே எனக்கு புரியலடா. ப்ளீஸ்டா, தெளிவா சொல்லு. என்னால முடியல, ப்ளீஸ். அப்படயாங் ஹைராவை பார்த்து, ஹைரா அதை வச்சுக்கிடு அப்படின்னு கேக்குறாரு. ஸோ ஹைராவும்
அவ ஃபோன்ல ஏதோ வச்சு டேங் கிட்ட கொடுக்குறான். ஹலோ டயாங், அப்படியே ஜங்குக் கிட்ட கொடுக்குறாரு. இதுவும் ஐடி தானே பாரு அப்படின்றான். ஜங்குக் பார்க்குறான், அவன் ஐடி தான். ஆனால் அங்கே சேட்டில் அந்த சேட்டை பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே கண்ணளவு ஏடாகுது. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே தப்பு தப்பாக இருக்குது, ரொம்பவே மோசமாக. அதை பார்க்கும்போது ஜங்கோட ஹைஸ்ல அப்படியே வியர்ட் ஆகுது. ஏன்னா அதில் ஃபுல்லாமே 2 பேருமே ஒரு மாதிரி தப்பாக பேசி வச்சுருக்காங்க. சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். ஐரா வந்து ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. அதுக்கு ஜங்குக்கும் அக்செப்ட் பண்ணி ஐரா தான் வந்து ட்ரூவாக லவ் பண்ணுற மாதிரியும், அதனால ஜங்குக்கும் அவனை ட்ரூவாக லவ் பண்ணுற மாதிரியும், டயாங் வந்து ஜங்கு சும்மா அதுக்கும் மட்டும்தான் லவ் பண்ணுற மாதிரி டயாங்கை பற்றி ரொம்பவே மோசமாக பேசி வச்சிருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஜங்குக்கன்லேருந்து தானா தண்ணியை ஊற்றுது. அவனால் அதை ஆஃப்க்கு மேலே படிக்க முடியல. அவன் அப்படியே அந்த ஃபோனை கீழே போட்டு அப்படியே காது மூடி செம்மையா அழுகிறான். இல்லை இல்லை இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, நான் பண்ணல, எவ்வளோ சீப்பா கேவலமா நான் பண்ணல அப்படின்ட்டு அவன் செம்மையா உட்காந்து அழுகுறான். அது பார்க்கும்போது டயாங்க்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. பாதி படிச்ச உனக்கே இப்படி இருக்கேடா, அப்போ இந்த 2 மாசமா அதை படிக்கும்போது எனக்கு எப்படிடா இருந்திருக்கும்? 1 நாள் இல்லை 2 நாள் இல்லடா, 2 மாசம் பைத்தியக்கார மாதிரி ரிப்பீட் அதை படிச்சேன்டா. இல்லை நான் அழ மாட்டேன், போதும், என்னால முடியல ஜங்குக். அழுது கண்ணிலேருந்து தண்ணியை வெத்திருச்சுடா. இவ சொன்னப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்பல. என் ஜங்குக்கு அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்னு கத்துனேன், சண்டை போட்டேன், நம்பவே இல்லை. அப்புறம் இவ காமிச்சா பாரு, அப்ப கூட இந்த சேட்ல நான் நம்பலடா. ஆனா உன் வாய்ஸ் எனக்கு தெரியல ஜங்குக், உன்னோட வாய்ஸ் தான் என்னோட கம்ஃபர்ட். அதை கேட்டு எத்தனோ நாள்டா நான் தூங்கியிருக்கேன். என்னோட பெயினுக்குலாம் அதுதான் ஒரு ஹீலிங் பவர் மாதிரி இருந்திருக்கு. அதே வாய்ஸ்ல என்னை பத்தி தப்பா கேட்கும்போது எனக்கு எப்படிடா இருக்கும்? அதுவும் நான் உண்மையா லவ் பண்ணலையாடா? நான் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறேன், பிளே பாய்த்தனை பண்ண, உண்மைதான்டா, நான் ஒத்துக்கிறேன்டா. அதெல்லாம் நீ என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடி, நீ வந்ததுக்கு அடுத்து அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணது இல்லையடா. உனக்கோசம் உனக்காக நான் விட்டேன்டா, எல்லாத்தையும் விட்டேன் உனக்காக. நீதான் என் உலகம்னு உன்னை சுத்தி வந்து லவ் பண்ணேன்டா. அந்த குரல்ல என்னை பத்தி தப்பா கேட்கும்போது என்னால முடியல ஜங்குக். உன்கிட்ட வந்து அப்பயே கேட்கணும் அப்படி கூட எனக்கு தோணலை. ஏன்னா அப்ப கூட என் மனசு என்ன தெரியுமா சொல்லுச்சு, உன்கிட்ட வந்து கேட்டா தோ இந்த மாதிரி உட்காந்து நீ அழுகிறது என்னால பார்க்க முடியாதுதான்டா நான் உன்கிட்ட வந்து கேட்கல. அதனாலதான் என் மனசை கல்லு மாதிரி ஆக்கிக்கிட்டு எனக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருந்தேன்டா. என்னால முடியல ஜங்குக். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே செத்துடலாமா அளவுக்கு ஆயிடுச்சு. நான் செத்துட்டேன்டா ஆல்ரெடி. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் எனக்கே தெரியல. அப்படி இருக்கு, உயிர் மட்டும்தான்டா இருக்கு. ஆனா எனக்கு என்ன உடம்பு செத்து போன மாதிரிதான் இருக்கு. நீ என்கிட்ட நேரடியாவே சொல்லியிருக்கலாம்ல ஜங்குக், எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்ட்டு டயாங் கேக்குறாரு. ஜங்குக் அப்படியே மேல நிமிந்து டயாங்க பார்த்து, என் டயாங் ஒரு வாட்டி கூட என்கிட்ட கேட்கணும்னு தோணலையாடா? ஒரு வாட்டி கூட உன் மனசு உன்கிட்ட சொல்லலையா உன் ஜங்குக்கு இப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு? அப்போ இத்தனை வருஷம் நான் பண்ண லவ்ல போய் நீ நினைக்கிறியா டயாங்? சொல்லு டயாங், சொல்லு அப்படின்னு கேக்குறப்போ டயாங் அப்படியே அமைதியா நிக்கிறாரு. ஏன் டயாங் வாயை திறக்க மாட்டேன்? சொல்லு. இதெல்லாம் பண்றதுக்காடா உன் பின்னாடி நாய் மாதிரி தெரிஞ்ச? ஒரு வாட்டி கூட அந்த மனசு சொல்லலையா டயாங், இது உன் ஜங்குக் கிடையாது, உன் ஜங்குக் பண்ணலன்ட்டு ஒரு வாட்டி கூட சொல்லலையா?
நீதான் எனக்கு எல்லாமே நினைச்ச இந்த ஹார்ட் அது பொய்ன்ட்டு நீ நினைக்கிறியா? அது என்ன உனக்கு துரோகம் பண்ண விட்டுருக்கும் நீ நினைச்சியா டயம்? சொல்லு டயம். எனக்கு நீ அதை நம்பினதை விட என்கிட்ட எனக்கு எதை சொல்ல தெரியல. என் மேல இவ்வளோ பெரிய பழி விழுந்தது கூட எனக்கு வலிக்கலடா. ஆனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அத நம்பிக்கிட்டு 2 மாசமா உட்கார்ந்துருந்த பாத்தியா? அத நினைக்கும் போதுதான் இங்க இங்க வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு அவன் ஹார்ட்ட கை வச்சு சொல்றான். நீ என்ன நம்பல டயம், என்ன நம்பல. நீ என்ன 2 அடி அடிச்சு கேட்டிருந்தா கூட பரவாயில்லடா. ஆனா நம்பிக்கிட்டு உட்காந்துட்டல, ஜங்குக் பண்ணிருப்பான்னு நினைச்சிட்டல. உன்னையே சுத்தி சுத்தி வந்தவன் பண்ணிருப்பான். அதை விட நீ எல்லாம் நினைச்ச அந்த ஹார்ட் உன்னை ஏமாத்திருச்சு, நீ நம்பிட்டல. போதுண்டா, இப்ப ஏன் உன்கிட்ட பேசணும்னு இருக்கு. போதும், நீ பண்ணதே போதும். இதுக்கு மேல நான் உன் கண்ணு முன்னாடியே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கிருந்து அழுதுகிட்டே போறான். டயங்கு ஒரு மாதிரியே இருக்கு, அவனுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அவனும் அங்க இருந்து அப்படியே போயிடுறான். ஸோ இப்போ ஜங்குக் அப்படியே அவன் ரூமுக்கு தான் போறான். போயிட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு செம்மையா உடைக்கிறான். போட்டு எல்லா பொருளையும் உடைக்கிறான். அவன் உடைக்கிறதுல அந்த கண்ணாடி துண்டெல்லாம் அப்படியே அவன் கை காலெல்லாம் கிழிக்குது. அப்படியே கீழே அப்படியே பிளட்டா இருக்கு. அவன் ஒரே ஒரு பொருள் மட்டும் உடைச்சிருக்க மாட்டான். அது இல்லைன்னா டெக்குக்கு நிறைய மெமரிஸ்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை மட்டும் உடைக்க மாட்டான். அந்த ஃபோட்டோவுக்கு நேராக முட்டி போட்டு செம்மையா அழுகுறான். அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்து ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்ப என்ன நம்பாம, ஏன்டா நம்பல, ஏன் நம்பல, ஏன்டா நம்பல. ஜங்குக் அப்படி பண்ணிருப்பான் நீ நினைச்சிட்டியா? சொல்லு, நீ நினைச்சிட்டியா? சொல்லுவேடா, இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாரும் என்ன நம்ப மாட்டேன்ட்டு. இப்ப என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏதோ ஒரு சாட்னால என் 5 வருஷம் லவ்வே நீ போய் நினைச்சிட்டல. ஒரு சாதாரண இது என்ன உன்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சுல டயம், அவ்வளவுதான் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல டயம். நான் அப்படி பண்ணலடா, இங்க என்ன நடக்குதுன்ட்டு ஒண்ணுமே புரியல. என்ன நம்படா, நான் அப்படி பண்ணல. எனக்கு யாருமே இல்லாதப்போ நீதானே என்ன பாத்துக்கிட்ட, நீதானே எனக்கு எல்லாமே. நீயே எப்படி பண்ணதுக்கு அடுத்து நான் ஏன் இருக்கணும்? நான் இனி இங்க இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கீழே இருக்க ஒரு கண்ணாடி துண்டுதான் எடுத்து அப்படியே அவன் கழுத்துக்கிட்டு வைக்கிறான். அப்ப யோங்கிதான் டக்குன்னு ஓடி வந்து ஜங்கு கையை பிடிச்சிக்கிட்டு, பைத்தியக்காரா என்னடா பண்ற, எட்ரா ஃபர்ஸ்ட் கழுத்துல இருந்தாட கையில குடுறா. யோங்கி என்ன விட்டு யோங்க என்ன நம்பல, அவனே என்ன நம்பலது போ. நான் ஏன்டா இந்த வர்க்கத்துல இருக்கணும்? நான் இருக்க மாட்டேன், நான் போறேன். ஜங்குக் எனக்கு கோவப்படுத்தாதடா, ஒழுங்கா கொடுத்துருடா. வேணாம், நான் போறேன், என்னை விட்டு அப்படின்ட்டு அழுத்த பாக்குறான். அப்போ யோங்கிதான் ஜங்குக் கண்ணத்துலயே ஒண்ணு விட்டுறான் பளிர்ன்ட்டு.
ஜங்குக் கன்னத்துல கையை வச்சுட்டு அப்படியே யோங்கிய பார்க்கறான். யோங்கி ஜங்குக் கையில இருந்து கிளாஸை தூக்கி போட்டுட்டு அப்படியே போய் ஜங்குக் கட்டி பிடிச்சிக்கிறான். ஜங்குக் செமையா அழுகுறான். அப்ப யோங்கிடா, பைத்தியக்கார மாதிரி பண்ணாத ஜங்குக், அவ இல்லைன்னா நீ இறக்க போறேன்றியடா. அப்ப நான் என்ன பண்றது? உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா ஜங்குக்? நீ போயிட்டா யாருடா இருக்கா எனக்கு? என்னை பத்தி யோசிச்சு பார்த்தியாடா? நான் இருக்க ஜங்குக். ஜிமின் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் உனக்கோசம் இருக்கேன். நான் உன்னை நம்புறேன் ஜங்குக். உன் மேல இருக்க பள்ளி கண்டிப்பா போகும்டா. உண்மை ஒரு நாள் வெளியே வரும், கண்டிப்பா வரும். ஆனா நான் உன்னை நம்புறேன் ஜங்குக். நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் கட்டி பிடிக்கிறாரு. ஜங்குக் செமையா அழுகுறான். டயாங்க உன்னை கண்டிப்பா வந்து நம்புவான்டா. அவனும் கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பான். அவனும் அவனை பத்தி யோசிச்சு பார்க்கணும்டா. அவன் ஒன்னும் அந்த விஷயத்தெல்லாம் நம்பிட்டு இல்லடா. அவன் ஒருவேளை நம்பியிருந்தா உன்னை கண்டிப்பா தப்பா பேசிருக்கலாம்ல. ஆனா டயாங் உன்னை அப்படி தப்பாலாம் பேசலையே அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக் அப்பதான் யோசிச்சு பார்க்கறான். டயாங் எதுவுமே தப்பாலாம் அவனை பேசியிருக்க மாட்டான். டயாங் வாயிலேருந்து ஜங்குக் பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட வந்திருக்காது, ஏமாத்திருக்கேன், சீட் பண்ணிருக்கேன்ட்டு. அப்ப யோங்கி கேக்குறா, டயாங் உன்னை பத்தி என்ன தப்பா பேசினானா? இல்ல. அப்புறம் என்னடா? அவன் உன்னை பத்தி எதுவுமே தப்பா பேசல, ஏன்னா உன்னை தப்பா நினைக்கல. ஆனா அவன் தான் அதை நம்பிட்டானே. அவன் அதை நம்பிட்டான்னு அர்த்தம் இல்லடா அவன் அப்படி உட்காந்துருக்கிறதுனால. நீயே சொல்லு, சடனா நீ உலகத்திலே ரொம்ப நம்புறவங்க, நீ ரொம்ப விரும்புறவங்க உன்னை பத்தியே அப்படி பேசி உனக்கு எதிராக இருந்து உன் லவ்வே பொய்ன்னு ஆக்கியிருந்தா உனக்கு எப்படி இருக்கும் ஜங்குக்? அந்த மாதிரிதான் அவன் அப்படி இருக்கான். மற்றபடி அவன் அதை நம்பலா இல்லடா. நீ அவனை புரிஞ்சுக்கோ. சடனா அப்படி நடந்ததுனால அவன் ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிருக்கான். அவன் அதுல இருந்து யோசிச்சு வெளியே வரணும்டா. கண்டிப்பா அவன் வருவான். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு ஜங்கு. கண்டிப்பா எல்லா உண்மையும் வெளியே வரும். டயாங்கும் கண்டிப்பா உன்கிட்ட வருவான்டா. அவன் ஒன்னும் அதெல்லாம் நம்பல அப்படின்னு சொல்லி யோங்கே எப்படியோ ஜங்குவை கம்ஃபர்ட்லாம் பண்றாரு. ஸோ இப்படியே டேஸஸும் போகுது. ஜங்கு டயாங்கிட்ட பேசவும் இல்லை, டயாங்க பார்க்கவும் இல்லை, அவனை பார்க்க கூடாதுன்ட்டு அவன் காலேஜும் போறது இல்லை, வீட்டில் இருந்ததான் படிக்கிறான். இந்த சைடு இப்போ டயாங்க பார்த்தா டயா உட்காந்து ஜங்குக்கு பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஜங்குக்கு அன்னைக்கு சொல்லிட்டு போன வார்த்தை அவனை நம்பலன்றது அதுதான் அவனுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எங்க தப்பு பண்ணிட்டோமோன்ட்டு அவனுக்குள்ள ஃபீல் ஆகிட்டே இருக்கு. அப்ப ஜிமின் டயாங் பக்கத்துல இருந்து உட்காரா. ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? என்ன நடா ஆச்சு? அந்த 2 மாசத்தோட இப்ப கொஞ்ச நாளா தானே நீ இன்னும் ஒரு மாதிரி இருக்க. அது ஜிமின், எனக்கு ஒரு மாதிரியே இருக்குடா. அன்னைக்கு ஜங்கு கேட்டு போனால, என்ன நம்பலையா? என் 5 years லவ் நீ நம்பலையா? உனக்கோசம் இருந்த ஹார்ட்டை நீ நம்பலையா அப்படின்னு அவன் கேட்டது ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குடா. நான் ஏன் அதை பத்திலாம் யோசிச்சு பார்க்கல. என் பின்னாடி எப்படியெல்லாம் சுத்தினவன் அவன். நான் பிளே பாய் தெரிஞ்சும் கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டும் இல்லாம எனக்கு உன் லவ் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சவன்டா. அவன் ஏன் இப்படி பண்ண போறான்? ஆனாலும் அந்த நேரத்துல சத்தியமா சொல்லும் போது நான் எதையுமே நம்பலடா. ஆனா கண் எதிர்க்க அந்த சேட்லாம் பார்க்கும்போது நான் நானாவே இல்லை. அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஒரு மாதிரி உங்ககிட்டயே ஃபர்ஸ்ட் சொல்லாம தானே இருந்தேன். இப்பதானே உங்க எல்லாருக்குமே தெரிய வந்தது இது மூலமா. ஒரு மாதிரி எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, உனக்கே தெரியல ஜிமின், எனக்கு எதனா ஒரு மாதிரிண்டா நான் அவன் வாய்ஸ் தான் கேட்பேன். அவன் வாய்ஸ் தான் எனக்கு ஹீலிங் மாதிரிடா, கம்ஃபர்ட் ஜோன். அதே வாய்ஸ்லயே என்னை பத்தி தப்பாவும் என் லவ் பத்தி தப்பாவும் கேட்கும்போது எனக்கு எப்படிடா இருக்கும்? நான் தொடுறது அவன் அருவருப்பு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான்டா.
அதெல்லாம் பார்க்கும்போது தான்டா அப்படியே எனக்கு உயிரோடய சாவடிச்சிட்ட மாதிரியே இருந்துச்சு. நான் அப்போ நானாவே இல்லை ஜிமின், சத்தியமா நான் என்ன பண்றேன் ஏது பண்றேனே தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம், அதெல்லாம் அந்த சேட்டை டெய்லியும் படிச்சுட்டு இருந்தேன்டா உட்காந்து. ஒவ்வொரு வாட்டி படிக்கும் போது யோசிப்பேன், இல்ல இல்ல அது கனவா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா முடியலடா, என்னால சுத்தமா முடியல. அழுது சுத்தமா இப்ப தண்ணி கூட வர மாட்டேதுடா. அவன் கேக்குறதெல்லாம் நியாயம்தான்டா. அவன் ஹார்ட்டை நான் நம்பினது, அவன் லவ் எனக்கு உண்மையாதான் இருந்துச்சு, அதெல்லாம் உண்மைதான். நான் அதை நம்பியிருக்க கூடாதுதான். ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பவே இல்லடா. நான் அதை நம்பல. அதை நம்பிதான் தானே அவனை கேட்க முடியும். நான் தான் அதை நம்பவே இல்லையே. ஆனா இருந்தாலும் என் கண்ணுக்கு முன்னாடி நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன் ஜங்குக்கே என்னை உண்மையா லவ் பண்ணலையா, என்னை பத்தி ஃபுல்லா பேசிருக்கானா அப்படின்ட்டு என் காதாலையும் கண்ணாலையும் பார்க்கும்போது நிஜமா சொல்லணும்னா அப்ப நான் செத்துட்டேன்டா. எனக்கு அந்த நேரத்துலயே அவன்கிட்ட போயிட்டு கேட்டு அவனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு தோணலடா. எங்க கேட்டா அவதோ அன்னைக்கு அவனை அந்த கோலத்துல பார்த்தேனே, அந்த கோலத்துல அவனை பார்க்க கூடாதுன்றதுக்கோசம்தான் நான் சொல்லாமே இருந்தேன்டா. ஆனா நான் கடைசியில அவனை அப்படி பார்த்துட்டேன். எனக்கு இப்போ என்ன பண்றது, எனக்கு எதுவும் புரியலடா. எனக்கு சத்தியமா புரியல. இதுல எது உண்மை எது பொய்ன்னு என்னால யோசிக்கவே முடியல. யோசிக்க அப்படியே பைத்தியம் தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி சொல்லிட்டு இருக்கான். ஜிமினுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு டயாங் இப்படி பார்க்க. அப்போ இவங்க 2 பேரும் கிளாஸ் பெஞ்சில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடில இருந்து ஐரா வரா. ஐரா டயாங்கோட கிளாஸ் தான். அப்ப ஐரா டயாங் பக்கத்துல தான் அப்படியே உட்காடுறா. உட்காந்து டயாங் அப்படின்னு கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் அவன் கண்டுக்கல. அப்புறம் திருப்பி டயாங் கூப்பிட்டு, என்ன டயாங் ஏன் அப்படி இருக்க? எப்ப பாரு சோகமா ஒரு மாதிரியே இருக்க. நீ எப்படி ஜாலியா இருந்த பையன், இப்போ உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு டயாங். நீ அவனை லவ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்த தெரியுமா, எவ்வளோ சந்தோஷமா இருந்த தெரியுமா? நீயே போய் கண்ணில் நின்று கேட்டு பாரு உன்னை, நீ அவ்வளோ ஹாப்பியா இருந்தடா. எப்ப அந்த ஜங்குவை லவ் பண்ணியோ அப்பத்துலேருந்தே உன்னோட சந்தோஷம் மொத்தமா போயிடுச்சு. இப்ப பாரு, அப்ப இருந்த டயாங்கா இதுன்ற அளவுக்கு இருக்க நீ அந்த ஜங்குக்கோசம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு எல்லாத்தையும் விட்ட. ஆனா அந்த ஜங்குக் அது எதுக்குமே டிசர்வே இல்லை. இப்படி பேச பேச டேங்க் செம்மையா கோவம் வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நான் அவன் எப்படின்ட்டு செக் பண்றதுக்கோசம் தான் அவன் கிட்ட லவ் பண்ற மாதிரி போய் பேசினேன். ஆனா அவன் எப்படா கிடைப்பாங்க அப்படின்னு இருந்தான் போலடாயும். எப்படி 5 years லவ் போய்யா ஃபியூ டேஸ்ல பேசினவ உண்மையா லவ் பண்றாளாம். இதுல இருந்தே தெரியலையா டயாங் அவன் எவ்வளோ சீப்புன்ட்டு? இங்க பாரு டயாங், நான் சொல்றத கேளு அப்படின்ட்டு டயாங்கோட கைய பிடிக்கிறா. இத பாக்குற ஜிமினுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. நான் சொல்றத கேளு டயாங், ஜங்குக்குன்னு அது லவ்வுக்கெல்லாம் டிசர்வ் கிடையாது. அவனுக்கு அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை. கண்டிப்பா ஒரு லவ்வுக்கு தகுதியான ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வரப்ப நீ அவங்கள ஏத்துக்கோ. அவனை தயவு செஞ்சு மறந்துடட்டாயாம். அவன் எவ்வளோ பெரிய சீப்பானவன், அதனாலதான் கடவுளே அவனை காட்டி கொடுத்துட்டாரு. ஸோ அந்த சீஃப் லவ் மறந்துட்டாயாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கா. டயாங்க்கு சமக்கோ அப்படியே அவ கைய ஸ்ட்ராங்கா உதறி விட்றான். அப்படியே ஏஞ்சி அவளை அடிக்கிற மாதிரி போய் அப்படியே பெஞ்சு ஸ்ட்ராங்கா குத்துறான். இதை பார்த்துட்டு ஜிம்மி டே என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும்போது அவ கிட்ட போய், இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ அவன் கிட்ட போய் பேசுனதுக்கே நான் உன்னை கொன்னு இருக்கணும். ஆனா அங்க அந்த மெசேஜ்லாம் பார்த்ததுனாலதான் நான் ஒரு மாதிரி அமைதியாகிட்டேன். அதுக்குன்னு என்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேசுற வேலை வச்சுக்காத. இன்னொரு வாட்டி ஜங்கோக்க சீப்பு டிசர்வ் இல்லை எல்லாம் சொன்ன அச்சு வாய்களை கிழிச்சிருவேன். இங்க ஏஞ்சி போடி அப்படின்னு கத்திட்டு அவர் பாட்டு ஏஞ்சி போறாரு.
அப்ப ஜிமின்தா, மைதாமாவே, நீ ஜங்குக்கை பத்தி பேசுறியா? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன யோகிதை இருக்கு அவனை பத்தி பேசுறதுக்கு? நீ தானே இங்க நடுவுல வந்து குட்டைய குழப்பிட்டு இருக்க. நான் கண்டுபிடிக்கிறேன் இரு. ஆனா கண்டுபிடிச்சு ஜங்குக் மேல எதுவுமே கிடையாது, நீ தான் எல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கேன், அன்னைக்கு என்கிட்ட தாண்டி சாவு. என் கையாலதான் பாலே உனக்கு. அப்புறம் இன்னொரு வாட்டி டயாங் கிட்ட வந்து டயாங் அப்படிலாம் நின்ற வச்சுக்க, அவன் அடிக்கிறானோ இல்லையோ நான் அடிச்சிருவேன் சீப்போ அப்படின்ட்டு தள்ளி விட்டு அவர் பாட்டுன்னு போயிடுறாரு. ஹைராவும் அங்க வந்து கோவமா போயிட்டுறா. இப்ப ஜிமின் டயாங் பின்னாடி தான் போறாரு. டயாங் அப்படியே ஒரு மரத்துக்கிட்ட தான் போறாரு. அந்த மரத்துல அப்படியே ஜங்குக் டயாங்குன்ட்டு ஹார்ட் போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அது டயாங் பண்ணதுதான். ஒரு மாதிரி அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்ப ஜிமின் தான் போயிட்டு பின்னாடில இருந்து தொட்டுறான். என்னடா ரொம்ப மிஸ் பண்றியா அவனை? டயாங்கும் தலையாட்டுறாரு. ஏன் டயாங், நான் உன்னை கேட்கவா? என்னடா? நீ ஜங்குக்கோட பண்ணிருப்பான்ட்டு நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது டயாங் அப்படியே கண்ணு மூடி பாக்குறாரு. ஜங்குக் பின்னாடி சுத்தினது, அவன் லவ் பண்ணது, இவங்க 2 பேர் லவ் பண்ணது, அதெல்லாம் ஒரு கண் முன்னாடி வந்து போகுது. அதே மாதிரி ஜங்குக் அன்னைக்கு அழுது பேசினது என்னமா ஒரு மைண்டுக்கு வந்துட்டு போகுது. அவரே அப்படியே கண்ணு திறந்து இல்ல துள்ளி கூட நம்பல. அப்போ அவன்கிட்ட போய் பேசலாம்லடா. ஏன் நீயும் இங்க இருந்து கஷ்டப்பட்டு அவனையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நான் போய் பேசாதடே அவனை கஷ்டப்படுத்திட்டு இருந்தான்டா. என்னால எப்படிப்பா அவன்கிட்ட பேச முடியும்? அவன் போனான்னு நினைப்பான், நான் அவனை நம்பலன்றதுதான் அவனுக்கு மைண்ட்ல ஓடும். எனக்கு எப்படி அவன்கிட்ட போய் பேசுறதுன்ட்டு ஒரு மாதிரி இருக்குடா. டேட்டாயா அப்படிலாம் இல்லடா, நீ ஜங்குக்க நம்புறேன்ட்டு சொன்னா ஜங்குக் ரொம்ப சந்தோஷப்படுவான்டா. இப்படியே இருந்தா எப்படி? அப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சுடா, எல்லாத்தையும் மறங்கடா. எல்லாத்தையும் விட உங்க லவ் தானே பெருசு. அதனால நான் நினைக்கிறேன் என் லவ் தான் பெருசுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா உனக்கு தான் தெரியும்ல அவன் புடிவாதக்காரன்ட்டு. கண்டிப்பா இப்ப நான் எது சொன்னாலும் மைண்ட் மாறாதுடா. கண்டிப்பா மாறும் டயாங், நீ பேசினா அவனுக்கு கண்டிப்பா மாறும். நான் போய் யோங்கி கிட்ட பேசி அவனை கூட்டிட்டு வரேன், நீ இங்கே நில்லுன்ட்டு ஜிமின் தான் போய் யோங்கிக்கு ஃபோன் பண்றாரு. யோங்கி அட்டன் பண்றா. அட்டன் பண்ணி, என்ன ஜிமின் எதுக்கு இப்ப கால் பண்ணிருக்க? அது வந்து டயாங் ஜங்குக் கிட்ட பேசணுன்றான். போதும் ஜிமின், அவன் ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்கான். மேல மேல அவனை பண்ணி எதுவும் பேச விரும்பல. இப்ப அவன் திருப்பி எதனா பேசி என்னால ஜங்குக்கால இழக்க முடியாதுடா, ப்ளீஸ் விட்ரு. ஐயோ யோங்கி சொன்னா புரிஞ்சுக்கோ. டயாங் வந்து ஜங்குக் கிட்ட சாரி கேட்டு பேசணும்னு நினைக்கிறான். அவனை தயவு செஞ்சு கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? இல்ல ஜிமின் வேண்டாம். யோங்கி இப்ப அவனும் வந்து டயாங்க விட்டு பிரிஞ்சு இருக்க முடியுமா? நீயே யோசிச்சு பாரு. கண்டிப்பா வந்து ஜங்குக்கால டயாங்க விட்டோ, டயாங்கால ஜங்கு விட்டு இருக்க முடியாதுடா. இப்பயே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? பேசினாதானே ஒரு முடிவுக்கு வர முடியும். கூட்டிட்டு வா யோங்கி அப்படின்னு சொல்றாரு. யோங்கியா யோசிச்சு பார்த்துட்டு, சரி எங்க வரணும்? நம்ம அந்த கிரவுண்ட்ல ஒரு மரம் இருக்கும்ல, பெரிய மரம், அங்க கூட்டிட்டு வா அப்படின்றான். அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட தான் போறான். ஜங்குக் ஒரு மாதிரிதான் உட்காந்துருக்கான். டே ஜங்குக், வா போலாம். எங்கடா? வந்தோடனே வா போலான்ற. எங்க போனோம்? அது ஒன்றும் இல்லடா, காலேஜில் ஒரு புக் வாங்கணும். நானும் கூடயே வீட்டில் தானே உட்காந்து இருக்கேன். ஸோ அதான் காலேஜில் போய் புக்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும்டா லைப்ரரியிலேருந்து. போயிட்டு வரலாமா? இல்லை யோங்கி நான் வரல, நீ போயிட்டு வா ப்ளீஸ்டா, எனக்கோசம் வாடா. எனக்கு ஒரு மாதிரி தனியாக இப்போ ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் எனக்கோசம் வாயேன். யாரும் எதுவும் சொல்லலாம் மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ வான்ட்டு ஜங்கோ பிடிச்சி அவரே இழுத்துட்டு போயிடுறாரு. இப்போ காலேஜில் பார்த்தா யோங்கி தான் ஜங்கோ கூட்டிகிட்டு அந்த மரத்துக்கிட்ட தான் வரான். அப்போ ஜங்கோ, யோங்கி என்ன இங்கே கூட்டிகிட்டு போகிற? லைப்ரரி சொல்லிட்டு ஏன்டா அந்த மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிற? வாடா லைப்ரரி போவோம். யோங்கி என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் யோங்கி எதுவுமே சொல்லாமல் ஜங்கு கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான்.
யோங்கி எங்க கூட்டிட்டு போற? பாட்டு இவங்க கிட்ட கத்திக்கிட்டே இவங்க பின்னாடி போறான். யோங்கி அந்த மரத்துக்கிட்ட விடுறான். இந்த மரத்துக்கிட்ட ஏன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே டயங்க பாக்குறான். டயங்க பார்த்தோன்னே அப்படியே உனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே அடக்கி வச்சிருந்த அந்த தியர்ஸ் மொத்தமா அப்படியே வெளியே வருது. ஜங்குக்கு அப்படியே டயங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஏக்கமாதான். அப்போ டேங்க் கிட்ட வரான். டேங்கு ஒரு மாதிரி கண் கலங்கிதான் கிட்ட வரான். டேங்க் கிட்ட வர ஜங்குக்கு ரொம்பவே ஹார்ட் வந்து பீட் ஆகுது. அப்போ அங்கேருந்து ஜங்கு கோட்லாம் போகும்போது டயங் தான் ஜங்குக் ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் நில்றா அப்படின்றாரு. ஜங்குக்கும் அப்படியே திரும்பி அப்படியே நிற்கிறான். என்ன பேசணும்? ஜங்குக் ஒரு நிமிஷம் என்னை பாடுறா திரும்பி. என்ன விஷயம்டா அப்படியே சொல்லு. ஏன் என்னை பார்க்க கூட உனக்கு பிடிக்கலையா? இது கேட்டதும் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகி அப்படியே டேங்க திரும்பி பார்க்குறான். டேங் ரொம்பவே கிட்ட நிற்கிறான். ஐம் சாரி ஜங்குக், அன்னைக்கு அத்தனை நாள் நான் அப்படி பண்ண தப்பு தான்டா. ஏதோ ஒரு மெசேஜை பார்த்துட்டு நான் அப்படியே சைலண்ட் ஆகி உக்காந்துருக்க கூடாது தான். நான் உன்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். கேட்காம அது ஏதோ நம்பின மாதிரி நான் உட்காந்து தப்பு தான். நான் அதை நம்பலடா, சத்தியமாக நம்பலை. ஏதோ அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகி உக்காந்துட்டேன்டா. நீ அன்னைக்கு ஏன்னா அப்படி கேட்டுட்டு போனதுக்கு அடுத்து தான் நான் ரியலைஸே பண்ணேன். எனக்கு அதுலேருந்தே ஒரு மாதிரி இருக்குடா. நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. எனக்கு அந்த மெசேஜ்லேயும் அந்த வாய்ஸ் இதுலேயும் எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைடா. இனி எந்த ஒரு விஷயத்தினாலையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் தடுமாற மாட்டேன்டா. இப்போ சொல்கிறேன், நான் என் லவ்வை நம்புகிறேன். அதை விட தோ என்னை காதலிச்சிட்டு இருக்கே இந்த ஹார்ட், அதை நம்புகிறேன். அதெல்லாம் தாண்டி என் ஜங்குக்க நான் முழுசாக நம்புகிறேன்டா. நான் ஒத்துக்கிறேன், அந்த விஷயத்த பார்த்து நான் சைலண்ட்டாக இருந்தது எல்லாமே தப்பு தான். நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கேன்டா, நான் ஒத்துக்கிறேன். அந்த நேரத்தில் நான் நானாவே இல்லைடா. நான் ரியலைஸ் பண்ணேன், எனக்கு கொஞ்ச நாள் எடுத்துச்சு தான். அன்னைக்கு நீ பேசிட்டு போனதுக்கு அடுத்து தான் எனக்கு புரிஞ்சதுடா. அதுதான் அந்த மெசேஜு, அதெல்லாம் தான் பெரிய வலி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதோட பெரிய வலி ஒன்று இருக்குன்ட்டு எனக்கு புரிஞ்சுது. அது நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது. அதுதான்டா எனக்கு ரொம்பவே வலியை கொடுத்தது. உலகத்திலே பெரிய வலி என்னன்னு கேட்டா உன்னை பிரிஞ்சு வாழ்றது தான் சொல்வேன். அதுக்கு நரகமே பெற்றடா. இல்லை, அதுக்கு பதிலாக செத்துடலாம். என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது ஜங்குக். நீயா இந்த விஷயங்களான்னு கேட்டா எனக்கு நீ தான் முக்கியம். போதும்டா, நீ அழுததும் போதும், நான் கஷ்டப்பட்டதும் போதும். இது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம்டா. எனக்கு நீ பழைய மாதிரி வேணும். நான் பழைய மாதிரி உன்னை லவ் பண்ணணும். எனக்கு நம்ம பழைய லவ் வேணும் ஜங்குக். எனக்கு எந்த விஷயத்தை பற்றியும் தேவை கிடையாது. இது என்ன மெசேஜாக இருக்கட்டும், என்ன ஒரு இலவா இருக்கட்டும், எனக்கு தேவையில்லை. எனக்கு நீ வேணும். எனக்கு நீ மட்டும் போதும் ஜங்குக், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ டயாங், யோமின் 3 பேருமே ஜங்குக்கோட ரிப்ளைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்குக் அப்படியே டயாங்கோட கையை எடுத்து விட்டுட்டு அவன் பாட்டு நடந்து போகிறான். 3 பேருக்குமே ஒன்றுமே புரியல. அப்போ டயாங் தான் திருப்பி ஜங்கு கையை பிடிக்கிறான். ஜங்குக், நான் இவ்வளோ பேசுகிறேன், நீ என்னடா எதுவுமே சொல்லாமல் போகிற? என்னை என்ன சொல்ற டயாங், சொல்லு. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? எல்லாத்தையும் மறந்துட்டு பழையபடி இருக்கலாம்னா? இல்லை டயாங், அது சத்தியமாக முடியாது. உன்னால் முடியலா, ஆனால் என்னால் முடியாது டயாங். ஏன்னா 2 மாதம் நீ அதை பற்றி என்கிட்ட எதுவுமே கேட்காம அமைதியாக இருந்திருக்க. அப்போ அதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? நீ சொல்லலாம் நான் அதில் ஸ்டக்காக இருந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் என் மனசு அதை ஒத்துக்க மாட்டேதுட்டாயாம். இப்போ மேபி நான் உன் கூட பழைய மாதிரி இருக்கேன்னு வச்சுக்கேன். ஆனால்
என்னால எப்படி இருக்க முடியும்? என் மைண்ட்ல இந்த விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே தானே இருப்பேன். இன்ன வரைக்கும் இந்த விஷயம் யாரு பண்ணா, எதுக்கு பண்ணாங்க, ஒண்ணுமே புரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு எனக்கு. அந்த எந்த ஒரு விஷயமும் தெரியாம என் மேல தப்பு இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணாம எப்படி டயம் உன் கூட இருக்க முடியும்? இல்ல டயம், ஒருவேளை உன் கூட சேர்ந்துருக்கிறது அவங்க திருப்பியும் இதெல்லாம் பண்ணி நீ அதுக்கு சைலண்டா இருந்தா என்னால தாங்க முடியாது டயம். சத்தியமா நான் செத்துருவேன். எங்க நீ என்ன எதுக்காச்சும் சந்தேகப்படுவியா? என்னை முழுசா நம்புவியா? இந்த விஷயம் உன் கூட இருக்கா மைண்ட்ல அப்படின்ட்டு நான் நினைச்சு புள்ளைங்க சாவறதை விட நான் தனியாவே இருந்துக்கிறேன் டயம். இது வேணாம், முடிஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுனே டயம் கையை எடுத்து விட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே போயிட்டான். ஜங்குக்கு இப்படி பேசுவான்ட்டு 3 பேருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுலயும் டயாங் சத்தியமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அவன் பேசினதும் ஜங்குக்கு அப்படியே வந்துருவான் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா இல்ல, டயாங் வந்து இது நினைச்சே பார்க்கல இப்படி பேசுவான்ட்டு. டயாங்க்கு ஒரு சைடு கஷ்டமாவும் இருக்கு, இன்னொரு சைடு செம கோவமும் வருது. அதனால அவனும் அந்த சைட்ல இருந்து போயிடுறான். இத பார்த்துட்டு யோமின்தா, என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டு கூட்டிட்டு வந்தா இவனுங்க 2 பேரும் ஒன்று பண்ணி விட்டுட்டானுங்க. இவனுங்களா எதுவும் பண்ணல, ஜங்குக் தான் இப்படி பண்ணிட்டான். ஐயோ இப்ப என்ன பண்றது? சரி யோங்கி, நீ அவன் அழுதுட்டே போயிருக்கான், அவனை என்னன்னு பாரு. இதோ தயங் வேற கோச்சிட்டு போயிருக்கான், அவனை போயிட்டு நான் என்னன்னு பாக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டயங்க தேடி போறாரு. இப்ப யோங்கி தான் ஜங்குக் எங்கன்னு போய் தேடி பாக்குறாரு. ஜங்குக் இப்போ ஒரு பெஞ்சில் உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்காரு. அப்போ அவர் ஷோல்டர்ல யாரோ கை வைக்கிறாங்க. ஜங்குக் அப்படியே பொறுமையா திரும்பி பார்த்து, காய், அது காய் தான். அப்போ காய், ஜங்குக் ஏன் இப்படி அழுவுற, என்னாச்சு? நீ ஒரு 4 months-ஆவே சரியாவே காலேஜே வரது இல்லையே, என்னடா ஏன் இப்படி முகம்லாம் வீங்கி இருக்கு, ஏன் இப்படி அழுது இருக்கிற, எதுக்கு முகம்லாம் இப்படி வீங்கி இருக்குடா, ஏன் இப்படி அழுவுற, அதுவும் காலேஜ் பெஞ்சில் உட்காந்து இப்படி அழுதுட்டு இருக்க, யாருன்னா பார்க்க போறாங்கன்ட்டு அப்படியே கண்ணெலாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் தான், காய் என்னதான் கண்ணை தொடச்சி விட்டாலும் கண்ணிலேருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. ஜங்குக் ஏன்டா இப்ப இப்படி அழுவுற, நிஜமா என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனக்கு பிடிச்சவங்களை இப்படி பார்க்குறப்போ எப்படி வலிக்கும் தெரியுமா? அது எனக்கு தான் தெரியும் ஜங்குக், இப்படிலாம் அழுகாதடா, மனசு கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லு, எதுக்கு இப்படி அழுகுற அப்படின்னு கேட்குறப்போ ஜங்குக் தான், அது டயாங்குன்னு சொன்னதும் காய் ஃபேஸ் அப்படியே மாறுது. எனக்கு தெரியும் ஜங்குக், நீ எதுவும் சொல்ல வேணாம், அந்த ஆயிரா விஷயம் தானே அப்படின்னு கேட்குறப்போ அப்படியே ஜங்குக் வந்து தலையாட்டுறான். உனக்கு எப்படி தெரியும்? காலேஜில் முக்காவாசி பேர் அதுதான் பேச்சா ஓடிட்டு இருக்கு. இது கேட்டோன்னே ஜங்குக் இன்னும் அழுக ஆரம்பிக்கிறான். ஜங்குக் அழாதடா, யார் நம்பினா என்ன, நான் உன்னை நம்புறேன் ஜங்குக், நான் உன்னை முழுசா நம்புறேன்டா அப்படின்ட்டு ஜங்குக் கையை பிடிச்சிக்கிட்டு, நான் உன்கிட்ட ஸ்கூல் டேஸ்லேருந்தே சொன்னேன்ல, அவன் உனக்கு வேண்டாம், அவனை நம்பாத, அவனை லவ் பண்ணாத, அவன் கண்டிப்பாக உன்னை கஷ்டப்படுத்திட்டே தான் இருப்பான், அவன் உன்னை ஹர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பான், உன்னை அழ வச்சுட்டே தான் இருப்பான், அவனுக்கும் உனக்கும் செட் ஆகாது அப்படிலாம் நான் சொன்ன ஜங்கு, நீ தான் வந்து அது எதையுமே காதுலயே வாங்கிக்கல. இப்ப பாரு, யாரோ ஒருத்தி காமிச்ச மெசேஜை பார்த்து உன்னை அவன் நம்பாம இப்போ நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இதுவே நான் உன்னை லவ் பண்ணி இதே மாதிரி என்கிட்ட வேற யாருன்னா வந்து காமிச்சிருந்தா சத்தியமா நான் அதை நம்பியிருக்க மாட்டேன்டா. ஏன்னா எனக்கு தெரியும் என் ஜங்குக் இப்படின்ட்டு. நான் அவனை உண்மையா லவ் பண்றேன், அவன் மேல எனக்கு உண்மையா நம்பிக்கை இருக்கு. உண்மையா லவ் பண்றவங்களுக்கு எப்பயும் சந்தேகம் வராதுடா இப்படி சொல்றான். அப்ப ஜங்குக், இல்ல, என் டயாங் என்னை உண்மையா தான் லவ் பண்றான், அவனுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. சொல்ல போனா
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்றத நம்புறத விட அந்த விஷயத்துக்கு ஹர்ட் ஆகி கத்துறாங்க பாத்தியா, அவங்களுக்கு தான் உண்மையான லவ் இருக்கும். ஏன்னா அவங்களால தான் தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பாங்க. என் டயம் எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணியிருந்தா அவனுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் எனக்கு தெரியும். என் டயம் என்ன உண்மையாக தான் லவ் பண்ணுறான். அவனுக்கு ஒன்று தெரியுமா காய், என் டயம் மாதிரி யாராலையும் பாசிட்டிவ் ஆக முடியாது. என் கூட பிறந்த தம்பி என்னோட ரொம்ப சின்ன பையன், அவன் எனக்கு முத்தம் கொடுத்தான்ட்டு கிட்டத்தட்ட 1.5 மாசம் கிட்ட என்கிட்ட சண்டை போட்டான். இதை பார்த்தவங்களா இதெல்லாம் ரொம்ப டூ மச், ஓவரா பண்றான், ரொம்ப பொசசிவ், ஏன் டாக்ஸிக் கூட சொன்னாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் லவ்வாக தானே தெரிஞ்சுது. நான் என்னவோ ரொம்ப பிளஸ்டடாக ஃபீல் பண்ணேன். அவன் என் மேலே காமிச்ச பொசசிவ்லாம் என்ன ஒரு சின்ன எறும்பு கூட தொடாத அளவுக்கு அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டான். எனக்கு சின்ன வயசுலேருந்து உனக்கே நல்லா தெரியும், அம்மா அப்பா லவ்வும் கிடைக்கல, யாரோட லவ்வுமே எனக்குன்ட்டு இல்லை. அவன்தான் எனக்கோசம் இருந்தான், என்னோட எவ்ரி திங்கா. ஒரு அம்மாவா பாசம் காமிச்சு, ஒரு அப்பாவா கண்டிச்சு, ஒரு ஃப்ரெண்டா நான் சொல்றதெல்லாம் கேட்டு, ஒரு லவ்வரா எனக்கு லவ் கொடுத்து, ஒரு ஹஸ்பண்டா ப்ரொடெக்ட் பண்ணி, ஒரு குழந்தை மாதிரி என் கூட குறும்புத்தனம் பண்ணி எல்லாமே பண்ணான். என்னை ஒரு குழந்தையா தான் பார்த்துக்கிட்டான். என்னை மூச்சுக்கு 3 தடவை பாப்பா பாப்பா தான் கூப்பிடுவான். ஆனா நிஜமாலே அவன் வாயால கூப்பிடல, என்னை அப்படியே பாப்பா மாதிரி தான் பார்த்துக்கிட்டான். அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்ட பையன் அப்போ என்னை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பான். என் பக்கத்துல யாரெல்லாம் நின்றாலே அவனுக்கு அவ்வளோ கோவம் வரும். அப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பா பேசுன மாதிரி, அதுவும் என் வாய்ஸ்லயே தப்பா பேசி, அதுவும் அவன் லவ்வையே வந்து தப்பா பேசியிருந்தா அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த நேரத்துல இது ஜங்குக் பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுமா, இல்லை அந்த வாய்ஸ்ல கேட்கும் போது அவனுக்கு வலிக்காம இருக்குமா? சொல்லு காய், அவன் எவ்வளோ துடிச்சிருப்பான். அவன் பாவம், அவன் நிலைமையில இருந்தாதான் காய் தெரியும் அந்த பெயின் என்னன்ட்டு. நம்ம சொல்லிடலாம், அந்த இடத்துல இருந்திருந்தா நான் அவனை நம்பியிருப்பேன் இப்படியெல்லாம். ஆனா அந்த இடத்துல இருந்தாதான். உனக்கு தெரியுமா, அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் சரி, இவ்வளோ லவ் கொடுத்து அந்த பசங்க இப்படி பண்ணியிருந்தாங்கன்னு ப்ரூஃபோட கச்சிருந்தா கண்டிப்பா எதனா தப்பான வார்த்தையில பேசியிருப்பாங்க ஹர்ட் பண்ற மாதிரி. ஆனா உனக்கு தெரியுமா, என் டயாங் என்ன ஒரு வார்த்தை கூட தப்பா பேசவே இல்லை. சரி ஜங்கோக், நீ சொல்றதா நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் ஏன் அதை பார்த்தோன்னு உன்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல? எதுக்கு கேட்காம 2 மாசம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தான்? அது நம்மனால தானே? அப்படி இல்லை காய், அவன் என்கிட்ட சொல்லாதது காரணம் அது நம்பினதுனாலையோ அவன் ஹர்ட் ஆகிறதுனாலையோ இல்லை. நான் ஹர்ட் ஆகிடக்கூடாது, நான் அழுதுடக்கூடாதுன்னு தான் அவன் என்கிட்ட வந்து சொல்லலை. அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சா நான் கண்டிப்பா அழுகுவேன். எனக்கு எக்ஸாம் வேற அந்த நேரத்துல இருந்தது, படிக்க மாட்டேன், கண்டிப்பா எக்ஸாம்ல மார்க் போயிருக்கோன்ட்டு அவன் யோசிச்சிருப்பான். கண்டிப்பா அதை தான் அவன் யோசிச்சிருப்பான். அந்த நேரத்துல நான் இதை பத்திலாம் யோசிக்க கூடாது, நான் நல்லபடியா படிச்சு நல்லபடியா எழுதணும்டா, அவன் எதுவுமே சொல்லாம அவனுக்குள்ளேயே இத்தனை நாள் வச்சுட்டு இருந்தான். அந்த எக்ஸாம் மட்டும் ரீசன் இல்லை, அங்க அதெல்லாம் தெரிஞ்சா தோ இப்ப நான் உட்கார்ந்துருக்கேனே, இந்த நிலைமையில என்னை பாத்துடக்கூடாதுடா. அது அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவன் ரொம்ப பாவம் காய், என்கிட்ட கேட்கவும் முடியாம அதை வெளியே சொல்லவும் முடியாம இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது தெரியுமா. அவன் யார்கிட்டயுமே சொல்லல, என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து அவன் சொன்னது. அதுவும் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால சொன்னான். இதை யாருக்கிட்டயும் சொல்லவும் முடியாம, நார்மலா இருக்கவும் முடியாம, வெளியே இந்த விஷயத்த காட்டவும் முடியாம எவ்வளவு அவன் கஷ்டப்பட்டிருப்பான் தெரியுமா. அவன் அந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பான். இருந்தும் அவன் அவ்வளோ ஹர்ட் ஆகியும் என் மேல தப்பு இருக்குன்னு வந்து ப்ரூஃப் பண்ணியும் கூட அவன் அப்ப கூட என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சான். யான் ஹர்ட் ஆகிடக்கூடாது, எந்த ஒரு இதுவாகலையும் என் ஸ்டடீஸ் வந்து கிடக்கூடாது, அப்படி மட்டும் தான் அவன் யோசிச்சான். இப்ப சொல்லு காய், எந்த பையன் இந்த மாதிரி நினைப்பான்? எனக்கு தெரியும் ஏன் டயாங் எப்படின்ட்டு. என் டயாங் என்னை முழுசாதான் லவ் பண்றான். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு திருப்பி இப்படி பேசாத காய்.
நான் உன்னை நல்ல ஃப்ரெண்டாக பார்க்குறேன், உனக்கும் அது நல்லா தெரியும். ஸோ திருப்பி வந்து என்கிட்ட இப்படி பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ காய்க்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது, அதை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு உள்ள வச்சுட்டு, "அம், சரி ஜங்குக், நீ இவ்வளோ நம்புறல, ஓகே, நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்லலை. நீ ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்ச, மற்றபடி வேற எதுவும் இல்லைடா. சரி, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இவ்வளோ நேரம் அவங்க நடந்த எல்லாத்தையுமே இவங்க கேட்டுட்டு தான் இருந்திருப்பான் பின்னாடி நின்று. இப்போ அப்படியே வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்காடுறான். ஜங்குக் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கான். அப்போ யோங்கி, டேய், அவனை பற்றி இவ்வளோ சொல்கிற, இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்க, ஏன்டா அங்கே அப்படி பண்ணிட்டு வந்த? டயாங்காக தான்டா. டயாங்காகவா? என்னடா சொல்கிற, புரியல. நீயே பார்த்தல யோங்கி, எங்கள் 2 பேரையும் பிரிக்கணுன்ட்டு நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் கரெக்டாக என் வாய்ஸ்லேயே நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? எங்கள் 2 பேரை பிரிக்க தானே. இப்போ நாங்கள் திருப்பியும் சேர்ந்தா அவங்க சும்மா இருப்பாங்க நீ நினைக்கிறியா? இவ்வளோ விஷயம் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு இதுக்கு மேலேயே பண்ண தெரியாதா? அதான் நான் யோசிச்சு பார்த்தேன். ஒன்று அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதான் யாருன்னே தெரியலையே. அப்போ நாங்கள் திருப்பியும் சேர்ந்தா கண்டிப்பாக அவங்க எதனா பெருசாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கே டைம் எவ்வளோ உடஞ்சிருப்பேன் எனக்கு நல்லா தெரியுது. இதுக்கும் மேலே பெருசாக பண்ணியும் அவன் இன்னும் ஹார்ட் ஆகிறத நான் பார்க்க விரும்பலடா. அதை விட அவன் உயிருக்கே எதனா ஆபத்து வந்தா என்ன பண்ணுறது? என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னால் இதுவே தாங்கிக்க முடியல. அதுதான் அவனை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவன் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் அப்படி பேசிட்டு வந்தேன்டா. என்னால் என் டயாங்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. டே ஜங்கு, டயாங் சொன்னதை நீயே கேட்டதானே? அவனுக்கு இதால் வர ஹர்ட்டிங்ஸ் விட நீ இல்லாதது தான் அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் அவன் சொல்கிறான். இப்போ நீ அவன்கிட்ட பேசலன்னா அவன் இன்னும் ஹர்ட் ஆக தான்டா செய்வான். நீ ஏன்டா அதை புரிஞ்சுக்க மாட்ற? புரிஞ்சிக்காம இல்லை யோங்கி, எனக்கு புரியுது. அவனை பற்றி நான் முழுசாக புரிஞ்சு வச்சிருக்கேன்டா. நாங்கள் இப்போ சேர்றதுல எதுவும் கிடையாது தான். ஆனால் எனக்கு இந்த சைடு பயமாக இருக்கு யோங்கி. என்னால் டேங்க் எதுவுமே ஆக்கிடக்கூடாது, எந்த ஒரு கஷ்டமும் அவனுக்கு வரக்கூடாது நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவ்வளோ தூரம் பண்ணுவாங்க, திருப்பி எதனா பண்ண மாட்டாங்கன்ட்டு கண்டிப்பாக எதனா பண்ணுவாங்க. இதை விட பெருசாக பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கே நாங்கள் மசியலைன்னா கண்டிப்பாக இதோட பெருசாக பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அவனுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது யோங்கி. ப்ளீஸ்டா, வேண்டாம், விட்டுரு. இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம். இதுக்கோசம் தான் நீ என்னை கூட்டிகிட்டு வந்தியா இங்கே? இல்லைடா, லைப்ரரிக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஜிமின் கூப்பிட்டான், அதனால தான் நான் வந்து கூட்டிகிட்டு போனேன். அங்கே டயாங் இருப்பான், நான் எதிர்பார்க்கல. நிஜமாவா? நிஜமாதான்டா, நம்புடா. அப்போ ஜிமின் கிட்டேருந்து கால் வருது. அதை யோங்கி பார்த்துட்டு, சரி, நான் போயிட்டு லைப்ரரியிலேருந்து புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன், நீ இங்கே வெயிட் பண்ணு ஜங்குக், நான் உடனே வந்துடுறேன்ட்டு யோங்கி அங்கேருந்து போகிறான். ஜங்குக் அப்படியே அந்த பெஞ்சில் கண்ணை மூடி அப்படியே சாயிறான். இப்போ அந்த சைட் பார்த்தா யோங்கி தான் ஜிமின் காலிச்சு. ஜிமின் எங்கே இருக்க? பின்னாடி திரும்பி பாரு, உனக்கு பின்னாடி தான் இருக்கேன். ஸோ இவங்க பின்னாடி திரும்பி பார்த்தா ஜிமின் அங்கே தான் நிற்கிறான். இவங்க கால் பண்ணிட்டு ஜிமின் கிட்ட தான் போயிட்டு, டேங் என்ன சொன்னான்? ஜங்குக் மேலே கோவமாக இருக்கானா என்ன? கொஞ்சம் கோவமாக தான் இருக்கான், இருந்தாலும் அதோட ரொம்பவே கஷ்டப்படுறான். ஜங்குக்கு பிடிக்காத மாதிரி பண்ணிட்டானா, இனி இருக்க மாட்டானா அப்படின்ட்டு புலம்பிட்டு இருந்தான். அப்புறம் என்ன சொன்னான்? அப்புறம் என்ன சொல்லுவான்? அவனுக்கு பிடிக்கலன்னா நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு 2 பேருமே பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்கடா. சரி, ஜங்குக்கு என்ன சொன்னான்? அவனா, இப்போ அவனுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, வேற என்ன, அதான் இப்படி பண்ணிட்டாங்கல்ல, திருப்பியும் சேர்ந்தா எங்கே எதனா பெருசாக பண்ணிட்டு போகிறாங்களோ, ஒரு நாள் டேங்க் எதனா பிரச்சனை வந்துட போதோ அப்படின்னு அவன் நினச்சேன். அவன் அப்படி பண்ணும்போதே நினச்சேன், என்னடா டயாங்கே வந்து பேசுகிறான், இவன் வந்து போகிறானே அப்படின்ட்டு நினச்சதுதான். இப்போ என்ன பண்ணுறது? இவங்க 2 பேர் சொல்கிறதுலையுமே லாஜிக் இருக்குது. டயாங்கும் இப்படி அந்தளவு ஜங்குக்கு பிடிக்காம வரக்கூடாது அப்படின்னு நினைப்பான். ஜங்குக்கும் வந்து டயாங் ஹார்ட் ஆகிடக்கூடாது, டயாங்க் எதுவும் ஆகிடக்கூடாது அவன் நினைக்கிறான். இப்போ என்னடா பண்ணுறது?
இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்னது? அதை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படிடா முடியும்? அதுதான் பக்காவா பிளான் போட்டு பண்ணியிருக்காங்களே. ஜங்குக் ஐடியில கரெக்டா பண்ணி வச்சிருக்காங்க. அது ஜங்குக்கே பண்ண மாதிரி இருக்கு. நம்மளுக்கு தெரியும் ஜங்குக் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்ட்டு. ஆனா எப்படி வெளில போய் ப்ரூஃப் பண்றது இது ஜங்குக் இல்ல அப்படின்ட்டு? யார போய் கேக்குறது? ஒண்ணுமே புரியல. அப்ப ஜிமின், எனக்கு ஒருத்தவங்க மேலதான்ப்பா ரொம்ப டவுட்டா இருக்கு. எனக்கும் ஒருத்தவங்க மேலதான் ரொம்ப டவுட்டா இருக்கு. உனக்கு யார் மேல யோங்கி டவுட்டா இருக்கு? எனக்கு வேற யாரு? அந்த காய் மேலதான் டவுட்டா இருக்கு. உனக்கு யார் மேல இருக்கு? அந்த ஐரா மேலதான். அவதானே இதுல மெயின் விட்னஸ். இந்த காயை விட அவதான் ரொம்ப இன்வால்வ் ஆயிருக்கா அதுல. அவளை தூக்கி போட்டு மிதிச்சோன்னா கண்டுபிடிச்சிடலாம். பட் இப்ப அவளை அடிச்சோம் வச்சுக்கிய வேற ஒரு ப்ராப்ளம் வருமே. அடிச்சு மிரட்டி வந்து மாத்திட்டாங்கன்னு வந்துரும்ல. ஆமால. ஆமா, நீ ஏன் இப்ப காய் மேல சொன்ன? பின்ன அவன் தானே ஜங்குக் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் ஸ்கூல் டைம்ல இருந்தே. நான் தான் அவனை தான் பாத்துக்கிட்டே இருக்கேனே. எப்படா டைம் கிடைக்கும், எப்படா வந்து டேங்கி அவனை பிரிக்கலானே இருந்தான். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜங்குக் போனால, அப்ப அவன்கிட்ட வந்துட்டு நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன் அப்படிலாம் சொல்லி கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தான். ஆனா ஜங்குக் வந்து டேங்க பத்தி பேசி மொக்க பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டான். ஓ சார் இன்னும் திருந்தல அடங்கலையா? ஆமா, அவன் இன்னும் திருந்தல. அதனால எனக்கு அவன் மேலேயுமே ஒரு டவுட் இருக்கு. அப்போ 2 பேரும் அப்படியே யோசிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் சேம் டைம்ல ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருந்தா அப்படின்றாங்க. இருக்கலாம்ல, 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்கலாம்ல. கண்டிப்பாடா, கண்டிப்பா. ஒருத்தரால தனியால ஒரு விஷயத்த தனியா பண்ண முடியாது. கண்டிப்பா 2 பேர் சப்போர்ட் வேணும். எங்க கிளாஸ்ல ஹைரா. ஸோ டயங் எது பண்ணாலும் காய்க்கு ஹைரா மூலமா வந்து மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகும். உங்க கிளாஸ்ல காய் ஜங்குக்கு எது பண்ணாலும் அவன் மூலமா ஹைராக்கு போகும். ஸோ 2 பேரும் என்ன பண்ணாலும் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஃபார்வர்ட் ஆகும். ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்கலாம்ல. கண்டிப்பா இவங்க தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே காய் ஒரு எம்டி கிளாஸ்க்குள்ள போறான். இது ஜிமின் பார்த்துட்டு, டேய் அது காய் தானே? ஆமா காய் தான். அவன் எதுக்கு எம்டி கிளாஸ்க்குள்ள போறான்? வா போய் பாப்போம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. இப்ப காயும் ஐரவும் ஒரே ரூம்ல இருக்காத யோமின் பார்த்துனே 2 பேருக்குமே செம ஷாக்கா இருக்கு. அவங்க அப்படியே ஜிமின், நான் சொன்ன மாதிரியே பாத்தியா, இவனுங்க 2 பேர் தான் சேர்ந்து பண்ணிருக்கானுங்க போல. பாத்தியா 2 கூட்டுக்கிழமையும் ஒன்னா இருக்கு. சரி சரி நீ அமைதியா நில்லு, என்ன பண்றாங்கன்னு நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு யோங்கி அப்படியே போன் ஆன் பண்றான். இப்ப அவங்க 2 பேரும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப காய் தான், இப்ப எது காயிரா எங்க கூப்பிட்ட? நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும் போல. ஏன் என்னாச்சு? ஏன் டேங் என்ன பண்ணா? எதுவுமே பண்ண விட மாட்டான். அதானே என் பிரச்சனையே. போய் பேச கூட முடியல, அப்படியே மூஞ்ச காட்டுறான். அதுவும் ஜங்குகா பத்தி பேச போனதுக்கு எபா விட்டுருந்தா நான் அச்சே போட்டிருப்போம் போல. அந்த அளவுக்கு அவனுக்கு கோவம் வருது. இன்னும் அவன் திருந்தல. இன்னும் ஜங்குக்கு அவன் மறக்கல. அவன் அதே லவ்வோட தான் இருக்கான். நான் கூட நினைச்சேன் எவ்வளவு பண்ணா இதுவாகிடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க, வெறுத்துருவான் அப்படின்ட்டு. ஆனா அவன் இன்னும் அதே லவ்ல தான் இருக்கான். அப்பக்காய் இங்கேயதே கடனானா, இங்கேயாவது கடனா? அங்க என்னாச்சு? ஜங்குக்கு என்ன பண்ணா? என்ன பண்ணானா? உக்காந்து அழுதுட்டு இருந்தான். சரி இந்த நேரத்துல போய் கொஞ்சம் லவாங்கியா பேசுவோம், கொஞ்சம் நம்ம வந்து எதனா பண்ணி ஸ்கோர் பண்ணலானா எங்க? அவன் டயாங்க பத்தி பேசி அவன் ஸ்கோர் பண்ணிட்டு போறான். இந்த டயாங் என்ன பண்ணாலும் சரி, இவனுங்க 2 பேருமே இதுவாகவே மாட்டானுங்க. லவ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. இதுக்கோசமா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வேலை பார்த்தோம். அவன் ஐடிய வந்து அவனுக்கே தெரியாம எடுத்து அவனை மாதிரியே ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து கஷ்டப்பட்டு மெமரிக்கை பண்ணி பேச வச்சு திருப்பி பழையபடி அவனோட ஐடியா அப்படியே சரி பண்ணி அவன்கிட்டயே தெரியாம வச்சுட்டு இதையெல்லாம் ஒரு சீன் கிரியேட் பண்ணி இதை எடுத்துட்டு போயிட்டு அயான்கிட்ட கொடுத்து பத்தாததுக்கு இவனுக்கு எவனுங்களும் சப்போர்ட் வந்துடக்கூடாதுன்ட்டு அந்த மெங்கியவெல்லாம் பிடிச்சி உள்ள இழுத்து அதுக்கு ஒரு கதையெல்லாம் கிரியேட் பண்ணி உள்ள போட்டா
இவனுங்க என்னன்னா, அவனா ஒரு சைடு ஏன்டா என்ன உண்மையாதான் லவ் பண்றான்ட்டு அவன் சொல்றான். இவன் என்னன்னா ஒரு சைடு ஏன் ஜங்குக்க நான் உண்மையாதான் நம்புறேன்றான். எதுக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வேலை பார்த்தோம், ஒரு விஷயத்துல மாத்தின்டா கூட செத்தோம். அப்பாயிரா நம்ம விங்கியூ எல்லாம் தூக்கின்னு வந்து போட்டுறக்கூடாது, இந்த யோமீனதான் தூக்கின்னு வந்து போட்டிருக்கணும். அவனுங்க 2 பேர் தான், இவங்க 2 பேர் சேரணும்ட்டு ஓவரா தான் துடிக்கிறானுங்க. அவங்களே வந்து வேண்டாம் இது சரிப்பட்டு வராதுன்னு பிரிஞ்சு போனா கூட இவனுங்க விட மாட்டானுங்க போல. அப்படியே பிடிச்சி ஒண்ணு சேர்க்கறதுக்கு என்னமாலாம் பிளான் போடுறானுங்க தெரியுமா? டயாங் கூட நான் அவ்வளவா திட்டிட்டு போல, ஆனா அந்த ஜிம்மின் பையன் அப்படி விளங்கிட்டு போறேன் என்கிட்ட, ரொம்ப எகிர்றான் கொள்ள மாட்டேன். எப்படி சொல்லுவோம், வெளியே இருக்க ஜிம்மினுக்கு செம்ம காண்டாகுது. அவன் அப்படியே உள்ள போலான்னு போகும்போது யோங்கிதா பிடிச்சிக்கிட்டு, ஜிமின் என்ன பண்றப்ப நீ பாரு அவளை, அந்த வெள்ளை மைதாமாவி என்னை பார்த்து எப்படி சொல்லுது பாரு, கொல்லாம விட மாட்டேன் விடு. ஐயோ கொஞ்ச நேரம் போரு, அப்புறம் அவனுங்க பேசுனதுல இல்லைன்ற போறானுங்க, நான் ஃபர்ஸ்ட் இதை டேங்க் அனுப்புறேன் அப்படின்ட்டு அவங்க பேசின எல்லாத்தையுமே அப்படியே டேங்க் தான் அனுப்புறாங்க. இப்ப இந்த சைட் திருப்பியும் காயம் ஆயிரவு பார்த்தா அதுவும் ரைட் தான், அவனுங்களை எதுனா பண்ணியிருக்கணும்டா. ஆனா அவனுங்களை தூக்கி உள்ள போட்டா வாய்ப்பில்லை. ஏன்னா 2 பேருமே 2 பேர் கூடயும் சின்ன வயசுல இருந்து இருக்கானுங்க. ஸோ என்ன பண்ணாலும் சரி நம்ப மாட்டானுங்க. இப்ப கூட ஏன் ஜெமினே சரி ஜங்குக்கு அப்படி பண்ணலன்ட்டு ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்போ அவங்கள தூக்கி எதனா போட்டா கண்டிப்பா இது வந்து யாருன்னா பண்ணதுன்ட்டு கண்டுபிடிச்சிருவானுங்க. அதனால வந்து நான் அவங்கள விட்டுட்டு உன்னை தூக்கி உள்ள போட்டேன். ஹலோ பாஸ், நீங்க எல்லாம் என்ன தூக்கி போடல, டயாங் வேணும்ட்டு நானும் வாலண்டியரா வந்தேன். உனக்கு ஜங்குக் வேணும், எனக்கு டயாங் வேணும், அதுக்கோசம் உன் கூட நான் டீல் போட்டுக்கிட்டு அந்த ஜங்குக் அப்படி பண்ணேன், மத்தபடி எதுவும் இல்லப்பா. எப்படியோ அவங்க 2 பேரும் பிரிச்சாச்சு, கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு. எங்க நிம்மதி படுறது, அதான் 2 பேர் திருப்பி சேர்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்களே எல்லாமே. 2 பேரும் சேர்றதுக்கு பண்ணல, டயாங் தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜங்குக் எனக்கு நல்லா தெரியும், அவன் லேஸ்ல விடுற ஆள் கிடையாது. கண்டிப்பா வந்து ஜங்குக் அவனோட முடிவுல பிடிவாதமா தான் இருப்பேன். எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். ஜங்குக் பிடிவாதமா இருந்தாலும் டயாங் விட மாட்டானே, டயாங் அதோட பிடிவாதக்காரன், உனக்கு நல்லா தெரியும்ல. ஐ நோ, பட் இப்போதைக்கு நம்ம டயாங் வச்சு எதுவும் பண்ண முடியாது. டயாங் வச்சு எதுனா பண்ணா டயாங் கண்டுபிடிச்சிருவான். ஸோ ஜங்குக்கை தான் எமோஷ்னலாக அடிக்கணும். எமோஷ்னலாக அடிக்கணும்னா எப்படி சொல்ற, வேற யாரு, டேங்கை வச்சுதான். நான் வர்றதுக்கு முன்னாடி ஜங்குக்கோ யோங்கியே பேசிட்டு கேட்டுட்டு தான் வந்தேன். நாங்கள் வந்து கிளம்புனாலும் யோங்கி நிற்கிறத பார்த்து தான் நாங்கள் வந்து கிளம்புனேன். சரி அவங்க என்ன பேசுகிறாங்க பின்னாடிலேருந்து கேட்கலான்னு தான் கேட்டேன். அப்போ தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி டேங்க் எதுவும் ஆகிடக்கூடாது தான் ஜங்குக் வந்து தள்ளி இருக்கான்ட்டு. ஸோ இப்போ எதனா நம்ம சின்னதாக பண்ணால் கூட ஜங்குக் இங்கேருந்து ஊரை விட்டே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அட்டியா ஜங்குக் ஊரை விட்டு போவானா, அப்போவா சீக்கிரம் எதனா பண்ணலாம். ஏய் என்ன நீ இவ்வளோ அவசரப்படுற, அப்படிலாம் ஜங்குக்கு எதுவும் பண்ற போற. பார், இந்த விஷயம் கூட எனக்கு பண்றதுக்கு மனசு வரல, இருந்தாலும் எனக்கு ஜங்குக் வேணும், அதுக்கோசம் தான் பண்ணேன். அதுக்கு நீ அவனை எதனா ஹர்ட் பண்ற மாதிரி பண்ண ஆயிரம், நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். நானே எதனா பண்றேன், சின்ன விஷயமா பண்றேன், அது பெரிய விஷயமா வெடிக்கிற அளவுக்கு. சரி நம்ம வந்து இங்க ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு, யாருன்னா பார்த்துட்டா நம்ம மாட்டிப்போம், சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பின்னால இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, அதான் ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்தாச்சு அப்படின்ட்டு. 2 பேரோட ஐஸ் அப்படியே வேர்டாகுது. அவங்க 2 பேரும் அப்படியே திரும்பி பார்க்கறாங்க. பார்த்தா யோமின் டயாங் 3 பேருமே நிக்கிறாங்க. டயாங் நடுவில் நின்று செம்மையா முறைச்சிட்டு இருக்காரு. யோங்கி டயாங்க்கு எல்லாமே அமுச்சு விட்டுருப்பாங்க, ஆனது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அப்படியே அமுச்சிருப்பாரு. அதுதான் பார்த்துட்டு டயாங் வந்திருப்பாரு. அதே மாதிரி அவங்க லாஸ்டா பேசின எல்லாத்தையுமே டயாங் கேட்டிருப்பாரு. ஸோ அதனால தான் செம்ம கோவத்தோட அப்படியே கண்ணில் ரிட்டா அப்படியே காயை பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஐராக்கு செம்ம பயமா இருக்கு, அவ பின்னாடியே அப்படியே காய் பின்னாடியே ஒளிஞ்சிக்கிறா. காய்க்கும் தான் என்ன பண்றது தெரியல, அவனுக்கும் பயமா இருக்கு. இருந்தாலும் அப்படியே எதுவுமே காமிச்சிக்காம அப்படியே நிக்கணும், பயப்படாம நிக்கணும் அப்படியே ட்ரை பண்றாரு. அப்ப டயாங் இன்னைக்கு செத்தடா அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு எதுவுமே பேசல, காய போட்டு அப்படியே செம்ம அடிதான். அப்படியே மூஞ்சில செமையா குத்துறான். குத்துற குத்துல ரத்தம் அப்படியே தெறிக்குது. காயால திருப்பி டயாங் அடிக்கவே முடியல, ஏன்னா டயாங் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான். பக்கத்துல இருக்க பையன் செம கோவத்துல வேற இருக்கான். அதனால அவனால சுத்தமா அவனை டிஃபெண்ட் பண்ணவே முடியல.
டேங்க் தான் போட்டு செம்மையா அடிக்கிறான். காய் வலி தாங்க முடியாம அங்கிருந்து ஓட ட்ரை பண்றான். அப்ப டேங்க் அப்படியே காயோட முடிய பிடிச்சி கீழே போட்டு அப்படியே செவிலியே பலார் பலார்னு விடுறான். இந்த நெஞ்சு தானே என் ஜங்குக்க நினைக்குது, அவன் வேணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நெஞ்சிலே குத்துறான். காயால சுத்தமா முடியல, அப்படியே வாயிலிருந்து ரத்தமா வருது. அப்ப பக்கத்துல கட்டை மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து இந்த மைண்டு தானே யோசிச்சுடு, இந்த மூளை தானே என்னோட ஜங்குக்கை என்கிட்ட பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சது. அப்போ இது சும்மா விடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு அப்படியே அந்த கட்டை எடுத்து காயோட மண்டையிலே அடிக்கிறான். காய் செம்மையா கத்துறான். காய் கத்துறத பார்த்துட்டு ஆயிரக்கு சம பயமா இருக்கு. நெக்ஸ்ட் கண்டிப்பா அவர் தான் அடிப்பாங்கன்ட்டு அவ வந்து அப்படியே எஸ்கேப் ஆகல ட்ரை பண்றா. அப்ப யாரோ அவ முடிய டைட்டா பிடிக்கிறாங்க. அவ கத்திக்கிட்டே திரும்பி பாக்குறா. பார்த்தா ஜிமின் தான். அவன் வேணா பொண்ணுன்னு பார்த்து அடிக்காம போலாம், ஆனானா அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிடிச்ச ஒரே கிரிப் தான் பிடிச்சி அப்படியே செவிலியா விடுறான். மைடாமாவே நான் அன்னிக்கே போட்டு செஞ்சிருக்கணும், அன்னிக்கே நான் 4 அடி போடாம தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு விட போறது இல்ல, நீ செத்தடி என் கையில அப்படின்ட்டு அவளுக்கும் உழுத அடி. ஜிம்னும் டேங்கும் இப்ப செம்மையா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ காயும் ஐராவையும் விமின் வந்து அப்படியே கிரவுண்டுக்கு தான் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. காயோட ஃபேஸ் ஃபுல்லாவே அப்படியே ரத்தமா இருக்கு. ஆயிரா மூஞ்சில அப்படியே வீங்கி லிப்ஸ்கிட்ல அப்படியே பிளட்டா இருக்கு. கிரவுண்டுக்கு வந்து சும்மா இல்ல, ஆயிராவை போட்டு ஜிம்முனும் அடிக்கிறாரு. காயை அப்படியே கீழே போட்டு டயம் இன்னும் செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு, விட்டா கொலையா பண்ற அளவுக்கு. இப்போ அந்த சைட் பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே கண்ணு மூடி உட்காந்துருப்பான். அப்ப எல்லாரும் வந்து சத்தம் கேட்டு எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜங்குக் தான், என்னாச்சு தெரியல ஜங்குக், அங்க யாரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, டயாங் தான் சொன்னாங்க. டயாங்கா? ஆமா டயாங் தான் கேட்டேன் நானு, டயாங் யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்கான்ட்டு. டயாங்குன்னு கேட்டதும் ஜங்குக் உடனே அந்த இடத்துக்கு ஓடுறான். கிரவுண்ட் பேக் சைட் தான். போய் பார்த்தா சுத்தி எல்லாரும் நின்று இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. ஜிமின், யோங்கி, டயாங், ஐரா, காய், மிங்கியோலேருந்து டயாங்கோட சிஸ்டர்ன்ட்டு எல்லாருமே இருக்காங்க. டயாங் போட்டு காயா செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். ஜிமினும் ஐரா போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு இவங்க 2 பேரும் அடிக்கிறாங்கன்ட்டு. ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. ஜங்குக்கு போயிட்டு அப்படியே தடுக்கலான்னு ட்ரை பண்றான். ஆனா 2 பேருமே எதுவுமே மதிக்காம போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஜங்குக் தான், ஐயோ எதுக்கு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க 2 பேரும் அப்படின்னு கத்துறான். அவன் கத்துனது கத்துதான் 2 பேருமே நிக்கிறாங்க. நிறுத்திட்டு 2 பேரும் இழுத்துட்டு வந்து அப்படியே ஜங்குக் கால் கிட்ட போடுறாங்க. ஜங்குக் அப்படியே பேக் போயிட்டு, எதுக்கு இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது டயாங் அப்படியே காயோட முடிய பிடிச்சி சொல்றா, என்ன சொல்லு அப்படின்றா. அப்ப காய் எப்படி வாயில பிளட்டோட, ஜங்குக் என்ன மன்னிச்சிரு, நான் தான் அத பண்ண. ஜங்குக் ஒண்ணுமே புரியாம நிக்கிறா. என்ன? உன் ஐடிய ஹேக் பண்ணி ஐரா கூட சேர்ந்து நான் தான் அப்படி பண்ணேன், உன்னோட நான் தான் பண்ணேன். காய்க்கு வார்த்தையே வரல ஜங்குக் கிட்ட பேச. ஜங்குக் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அவனால ஏத்துக்கவே முடியல காய் இப்படி பண்ணத. ஏன்னா காய் வந்து ஜங்குக்கோட சின்ன வயசுல இருந்தே யோங்கி எப்படியோ அதே மாதிரி காயா அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான். காயை வந்து ஜங்குக் ரொம்பவே நம்பி இருப்பான். காய் இப்படி சொன்னதும் ஜங்குக்கால ஏத்துக்கவே முடியல. ரொம்பவே அவனுக்கு கஷ்டமா இருக்கு. அவன் அப்படியே காயோட சட்டை பிடிச்சி, காய் நிஜமா நீ தான் பண்ணியாடா, சொல்லு, நிஜமா நீயாடானா, என்னை பார்த்து சொல்றா அப்படின்னு கேட்கும்போது காயால ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்கவே முடியல. என்னை பார்த்து சொல்லுடா, நீ தான் பண்ணியாடா, காய் சொல்லு. ஆமா ஜங்குக், நான் தான் பண்ணேன். ஏன்டா அடி பண்ண, ஏன் அடி பண்ண அப்படின்ட்டு ஜங்குக் போட்டு அடிக்கிறான் காய. அப்படியே சைலண்டா வாங்கிட்டு நிக்கிறான். சொல்லு, ஏன் அப்படி பண்ண? ஏன்னா எனக்கு நீ வேணும் ஜங்குக், நீ வேணும். என்னால முடியல, சின்ன வயசுல இருந்து நான் லவ் பண்றேன்டா, என்னால சுத்தமா முடியல. நானும் உன்கிட்ட நார்மலா சொல்லி பார்த்துட்டேன், அவன் வேணாம் உனக்குன்ட்டு, ஆனா நீ கேட்கல. நானும் ஃபர்ஸ்ட் விட்டு ஜங்குக், சரி எனக்கு ஜங்குக்கோட சந்தோஷம்தான் முக்கியம், அவன் ஹாப்பியா இருந்தா போதும் அப்படின்ட்டு.
ஆனா என்னால முடியல. உன்னை அடுத்தவங்க கூட பார்க்க முடியல. எனக்கு என்ன பண்றது தெரியல. எனக்கு இது தப்பு ரைட்லாம் படல. எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு தோணுச்சு. அதுக்கோசம் என்ன வேணா பண்ணலான்னு தோணுச்சு. வாயை மூடு காய். உண்மையா லவ் பண்ற இப்படிதான் பண்ணுவானா? தான் லவ் பண்றவனை அசிங்கப்படுத்தி அவனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து இப்படிதான் பண்ணுவாங்களா காய்? இதுதான் உண்மையான லவ்வா? என் மேல வச்சிருந்த லவ்வா? நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கேன்டா. ஐயோ காய், நம்மள விரும்புறான், அவன் கஷ்டப்படுறான் நம்ம கூட இருந்துன்ட்டு. நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்ட்டு எவ்வளோ தூரம் நினைச்சிருக்கேன். உன்னை ஃப்ரெண்டா பார்க்க வைக்கணும்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணிருக்கேன்டா. இப்ப கூட நீ அடி வாங்கத பார்க்க கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் உன்னை பார்த்தேன். எது திரும்ப ரொம்ப வலிக்கும். தான் உண்மையா நினைச்ச ஃப்ரெண்ட் நம்மளுக்கு துரோகம் பண்ணும்போதுதான். நீ பண்ணது பேர் துரோகம் டாய். இது யாதோ பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன்னா, ஆனா நீ பண்ணிருப்பன்னு சத்தியமா நினைக்கல காய். இவ்வளோ சீப்பா நீ பண்ணிருக்க. என் மூஞ்சிலே முழிக்காதரா. சி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே திரும்பிக்கிறான். காய் அப்படியே வந்து தலை குனிஞ்சு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்போ டயாங் தான் அப்படியே காயோட ஷர்ட்டை பிடிச்சு, இங்க பாரா, உன்னை இப்ப நான் உயிரோட விட்டுறேன். எதுக்கோசம் தெரியுமா? உன்னை எதனா பண்ணா ஜங்குக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீ அவனோட ஃப்ரெண்டுன்ட்டு. அவன் கஷ்டப்படுவான். அவனுக்கோசம் உன்னை விட்டுறேன். இதுக்கு மேல நீ எங்க சைடு வந்தனா, முக்கியமா நீ ஜங்குக் சைடு வந்த மட்டும் நான் பார்த்த, உன் நிழல் கூட அவன் மேல படக்கூடாது. உன் அந்த இடத்துல கொன்றுவேன். மறுதே இங்கிருந்து போயிடுன்ட்டு அப்படியே காயோட காலரை பிடிச்சி அப்படியே தள்ளுறான். அப்படியே காயோட ஃப்ரெண்ட்ஸும் அவனை அப்படியே தாங்கிட்டே கூட்டிட்டு போறாங்க. இந்த சைடு ஹைரா தான், அவ அப்படியே பயந்து நின்றுட்டு இருக்கான். இன்னமும் ஜிமின் அப்படியே அவளோட முடியதான் அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே டைட்டா பிடிச்சிட்டு இருக்காரு, ஓடிடக்கூடாது அப்படின்ட்டு. அவ அப்படியே வழியில அப்படியே துடிச்சிட்டு இருக்கா. அப்ப டயாங் ஹைரா கிட்ட போறாரு. டயாங் கிட்ட வர்றத பார்த்தோன்னே ஹைராக்கு செம்ம பயமா இருக்கு. கண்டிப்பா எங்க கொலை வெறில அடிக்க போறான்னு நல்லா தெரியும். அவ அப்படியே இறுக்கமா கண்ணு முடிக்கிறா. அப்ப டயாங், பயப்படாத, நான் உன்னை அடிக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஹைரா அப்படியே கண்ணை திறந்து பாக்குறா. உன்ன மாதிரி சீப்பான ஒரு பொருள் மேல கை வச்சா என்னோட தரம் குறைஞ்சு போயிடும். என்ன சொன்ன? அவன் டிசர்வ் இல்லையா? இந்த உலகத்திலே நான் அடிக்கிறதும் அணைக்கிறதுனா அது அவன் மட்டும்தான். இஸ் ஓன்லி டிசர்வ். உனக்கு எவ்வளோ போறாம. உன்னை பார்க்கறது அருவருப்பா இருக்கு. உன்ன மாதிரி பொண்ணுங்களே இந்த உலகத்துல இருக்காங்களா? சே, உன்ன மாதிரி இருக்கவங்க கிட்ட பார்க்கறதும் சரி, பேசுறதும் சரி, ஏன் உங்க கூட இருக்கிறதே சரி, பாவம் தான், அருவருப்பு தான். உன்னை பார்த்தாலே எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. இன்னொரு வாட்டி நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எங்க சைடு வரக்கூடாது, புரியுதா? நான் உனக்கு வார்னிங்லாம் கொடுக்கல. இத நீ வார்னிங்லா நினைச்சுக்கிட்டு திருப்பி எதுனா வந்து இங்க அறுத்துருவேன் பாத்துக்கோ. அப்படி டேங் சொன்னதும் இப்ப ஜிமின்தா அவ முடிய இன்னும் கிரிப்பா பிடிச்சு, இங்க பாரு மைதாமாவே, உனக்கு இதான் கடைசியா இருக்கணும். இதுதான், இவ்வளவுதான், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். இதுக்கு மேல நான் உன்னை கிளாஸ்ல கூட காத்துறக்கூடாது. டிசிய வாங்கிட்டு ஓடி போயிடு, புரியுதா? எல்லாம் வச்சுக்கோ. இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு தெரியறியே, அறுத்து போட்டுருவான். அவன் அறுக்கிறானோ இல்லையோ, நான் அறுத்துருவேன். நீ ஆட்டதெல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் ஆட்டிக்கோ, இங்க வந்து ஆட்டாத அப்படின்னு சொல்லிட்டு சி பொடி அப்படின்ட்டு அவளை அப்படியே கீழே தள்ளி விட்டுறான். அவ அப்படியே ஊந்து ஏஞ்சி அப்படியே தாங்கி தாங்கி எங்கிருந்து நடந்துகிட்டே போறா. இப்ப ஜங்கு திரும்பிதான் நின்றுட்டு இருக்கான். அப்போ மிங்கி வந்துட்டு, சாரி ஜங்கு, நான் நீ பண்ணிருப்பேன்ட்டு நான் நம்பலதான். ஆனா அது காமிச்சோன்னே நானும் நம்பி உன்னை அன்னைக்கு அப்படி பேசிட்டேன். இல்ல பரவாயில்ல மிங்கியோ, விட்டுரு. நீயே தெரிஞ்சு பண்ணல, நீ என்ன தெரிஞ்சா பண்ண? அது யாரு காமிச்சிருந்தாலும் கோவப்பட்டிருப்பாங்க தானே, விடு. அப்ப யோங்கிதான், மிங்கியோ நீ இப்ப கேட்டது போதும், நம்ம சாரி தேங்க்ஸ்லாம் அப்புறம் வேண்டி கேட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கிளைமேக்ஸ பார்க்கலாம், ஓகேவா? இங்க கிளைமேக்ஸ் கொஞ்சம் நடக்கணும்ல, நம்மளா போனாதானே நடக்கும். கொஞ்சம் பிரைவசி விட்டுட்டு நம்மளா போவோமா அப்படின்ட்டு ஜாட்டிக்கு பார்த்து கண்ணு காட்டுறா. அது காமிச்சோன்னே, ஓ ஆமால, சரி ஜாங்கோ,
நான் போயிட்டு வரேன், நாளைக்கு பார்க்கலாம். இல்லை இல்லை, எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் டைம் எடுக்கும், நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிங்கி அங்கேருந்து போயிடறான். இப்போ ஜிம்மி டேங் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். அப்போ யோங்கி போயிட்டு, டே வாடா போலாம். யார் கூப்பிடுற? உன்னதான். என்ன நீ? நான் இனிய கூப்பிடுற? ஐயோ வாடா போலாம் கோழி குஞ்சு அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறான். அப்போ டேங்கிட்ட ஜிம்மின், டே மாப்பிள்ள அந்த புனியே வந்து கூப்பிடுறா, நான் போயிட்டு வரேன், நீ அங்கே பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஜங்குக்கை காத்து கண்ணடிச்சிட்டு அப்படியே அவனும் போகிறான் யோங்கி கோழியே. இப்போ டேங் தான் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே திரும்பி நின்று கையை அப்படியே பிசைஞ்சிட்டு கண்ணெல்லாம் கலங்கி நின்றுட்டு இருக்கான். டேங் அதை பார்த்துட்டு, என்ன எவ்வளோ நேரம் அங்கேயே நிற்கிறதா உத்தேசம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஜங்குக்கு அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறான். டேங் அவனை 2 கையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி கிட்டவா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஜங்குக்கு உடனே ஓடி போய் டேங்கை கட்டி பிடிச்சிக்கிறான். டேங் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக ரொம்ப இறுக்கமாக ஜங்குக்கு கட்டி பிடிச்சிக்கிறான். ஒரு கேப் கூட இல்லை அவங்களுக்குள்ள. ஜங்குக்கு அப்படியே டேங்கோட நெஞ்சில் சாய்ஞ்சு செம்மையாக குழந்த மாதிரி அழுதுட்டுருக்கான். டேங் அப்படியே ஜங்குக்கோட ஹேரை கேர்ஸ் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை, இப்போ எதுக்கு நீ அழுதுட்ருக்க? நான் தப்பு பண்ணல. அதான் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுலடா, ஒன்றும் இல்லை, புரியுதா? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, எங்கே நான் திருப்பி சேர மாட்டோமோ அப்படின்ட்டு. அப்போ டேங் அப்படியே ஜங்குக்கோட கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு, நான் உன்னை வெற்றி பண்ணி நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு ஜங்குக்கோட கண்ணை பார்த்து. ஜங்குக்கு அப்படியே தலை இல்லைன்ற மாதிரி ஆட்டுறா. ஒன்று தெரிஞ்சுக்கோடா, இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நான் ப்ரூஃப் பண்ணாமல் இருந்திருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் நான் என்னோட ஜங்குக்கை நான் நம்புகிறேன், அவனை மட்டும்தான் நான் நம்புவேன். இந்த விஷயம்லாம் 1000 தான் செய்யிருக்காங்கன்ட்டு தெரியாமல் இருந்திருந்தாலும் சரி, நான் உன்னை விட்டுருக்க மாட்டேன்டா. அப்போ ஜங்குக் அண்ணா அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரான். அப்போ டயாங் உடனே அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸில் முத்தம் குத்துறான். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதுலேயே தெரியுது டயாங் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பான்ட்டு. டயாங்கோட கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. இப்போ டயாங் அப்படியே பொறுமையாக பிரேக் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே டயாங்கோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு, ஐ மிஸ் யூ டயாங் திருப்பியும் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, மிஸ் யூ டோடா, என்னால் மிஸ் யூன்ற ஒரு வார்த்தையில் இதை சொல்லி முடிக்க முடியாது. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உன்னோட லவ், உன்னோட சிரிப்பு, தோ இந்த அழுமூஞ்சு, உன் குறும்புதானம், இந்த லொடலோட பேசுகிற வாய், என்னை அந்த பப்பி ஐஸோடு பார்க்குற இந்த கண்ணு, என் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி தெரியுற நீ, இது எல்லாத்தையும் நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன். இப்போ கூட நீ எனக்கு கிண்டல் பண்ணிட்டே தான் இருப்பியா? உன்னை என்ன தவிர வேற யாருடா கிண்டல் பண்ண போறா? யாரும் பண்ணவும் விட மாட்டேன். இல்லை கிண்டல் இல்லை, இல்லை என்னோட லவ். அப்போ ஜங்குக் டயா பார்த்து, டயாங் என்ன முன்னாடி மாதிரி லவ் பண்ணுவல அப்படின்னு கேட்குறப்போ டயாங் மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஜங்குக் அப்படியே பார்க்குறான். அப்போ டயாங் மாட்டேன், அதோட இன்னும் அதிகமாக லவ் பண்ணுவேன், இந்த ஊரே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நான் லவ் தருவேன் என் பாப்பாக்கு. ஐ லவ் யூ டயாங், நிஜமாவே நான் ரொம்ப பிளஸ் தான், ஐ லவ் யூ மை எவ்ரி திங் அப்படின்றா. அப்போது டயாங் அப்படியே ஜங்குக்கோட ஃபோரேட்டில் போயிட்டு அவன் ஃபோரேட்டை கனெக்ட் பண்ணி, நான் தான் எப்பயுமேடா, தோ அந்த மூன் மாதிரி, எப்படி அந்த மூன் அந்த வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறோ, சுற்றி வந்து அது மேலே எந்த ஒரு கல்லும் பற்றக்கூடாதுன்ட்டு அதை பொத்தி பார்த்துக்கிடோ, அதே மாதிரி நான் என் கண்முனை நிற்கிறேன் என்னோட உலகத்தை, இதோ இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கேனே அதே ஹோல்ட் பண்ணி ப்ரொடக்டிவாக பார்த்துப்பேன், ஐ லவ் யூ மை வேர்ல்ட் அப்படின்ட்டு டயாங்கும் சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே திருப்பியே போயிட்டு டயாங் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்போ டயாங் தான் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, சாப்பிட்டியா நீ அப்படின்னு கேட்குறான். டயாங் இப்படி கேட்டோடனே ஜங்குக்கு அப்படியே இழிச்சிக்கிட்டே, இல்லை எனக்கு தான் தெரியுமே நீ சாப்பிட்ருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே தூக்கிக்கிறான்.
லைக் எந்த மாதிரினா சின்ன குழந்தைங்கள தூக்கிப்பாங்களடா அந்த மாதிரி தூக்கிக்கிறான். டயாங் சடனா தூக்குனதும் ஜங்குக்கு அப்படியே அவன் லெக்ஸ் வச்சு டயாங்கோட ஹிப் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். இப்போ எதுக்கு தூக்குன? என் பாப்பாக்கு ஊட்டி விட்டுறதுக்கோசம். இப்போ போகலாமா பாப்பா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே தூக்கிக்கிட்டு குழந்த மாதிரி தூக்கிட்டு டேங் போகிறான். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் நான் முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். சரிடா, குட் ஆர் பேட், நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் குஃபில் லவ் சீக்கிரமாகவே போட்டுருண்டா. சரியா? நெக்ஸ்ட் நான் நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல பார்க்குறேன். பை கேரட்ஸ்.